எந்த கேள்வியும் இருக்காது, எல்லாம் எஸ்கேப். உங்களுக்கு தான் கலையரசன் சார், உங்களுக்கு தான் கேள்வி. அண்ணா ப்ரெஸ் மீட்டு ஆடியோ லான்ச்சிங் எல்லாம் கொஞ்சம் ஃபேக்காக இருக்கும். நீங்களே சினிமாக்காரங்க, நீங்கள் ஃபேக்காக இருப்பீங்களா? கேள்வி கேட்குறேன், நாங்கள் ஃபேக்காக இருப்போமா? அதை சொல்லுங்க. இது எப்படி எப்படி பேசுகிறப்ப சொன்னீங்கல்ல. இல்ல, நான் அதை எப்படி சொல்றேன்னா, எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் சொன்னேன், உங்களை சொல்ல. நான் என்னன்னா, ஒரு படம்னும் போது நான் எந்த படமே இப்போ ஒரு படம்ன்றது ஒருத்தர் மனம் சார்ந்தோ இல்லை ஒருத்தர் யோசிக்கிறதோ கிடையாது. ஒரு 100 பேரோட ஒரு கோட்ல வேலை செய்யற ஒரு விஷயம். அது எங்கனாலும் ஃபிளக்சுவேட் ஆகலாம். சின்ன சின்ன ஒரு ஈகோ டிஸ்டர்ப் ஆகலாம், இல்லை வேலை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் தான் ஒருத்தர் நல்லவரும் கெட்டவரும் மாத்துறது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் இப்போ நான் வந்தேன், இப்போ ரீசெண்டாக கூட ஆடியோ லான்ச் ஒருத்தர் திட்டிட்டு இருந்தார், ஒரு ஆக்டர் வரலன்னு சொல்லிட்டு பயங்கரமா. ஆனால் அதில் என்ன நடந்ததுன்னு தெரியாது, அந்த ஆக்டருக்கு என்ன நடந்து நமக்கு தெரியாது. அந்த கதை திரும்ப அவர் திட்டும் போது நம்ம பார்க்கும்போது அந்த ஆக்டர் நம்ம தப்பா நினைக்கலாம். பட் அந்த ஆக்டர் கிட்ட போய் நீங்க விசாரிக்கும் போது அங்க என்ன நடந்து, அவருக்கு என்ன விஷயம் நடந்தது, நம்ம அதை விசாரிச்சாதான் அது முழுமையா 2 சைடும் தெரிஞ்சாதான் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு படம் முடியறதுக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நானுமே அதை ஃபேஸ் பண்ணி எல்லாமே. பட் ஆனால் ஸ்டேஜ்னு வரும்போது மேடை நாகரிகம்காக அதை நம்ம எல்லாமே பயங்கர ஸ்வீட்டு, பயங்கர தங்கம். இப்போ அஜித் இன்டர்வியூ பண்ணும்போது கோவமா வருது எனக்கு. ஆனா அஜித் கூட ஒர்க் பண்ணது பயங்கர ஸ்வீட்டு, பயங்கர ஜாலி அப்படின்னு நான் சொல்லிதான் ஆகணும். நான் திட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு தான் அடுத்த கொஸ்டினும். நீங்க சாருங்கிற வார்த்தையை பல மாடுலேஷன்ல சொன்னதா டைரக்டர் சொன்னாரு. யார் அந்த சாரோ? ஏன்னா இப்ப ஆட்சி மாறிடுச்சு, காட்சிகள் மாறிடுச்சு. யார் அந்த சார் படத்துல இருக்காங்கிறான். அப்படியா? என்னது படத்துல சார் சொல்றதா? இல்லையே, என்ன கேக்குறது புரியலையா? புரியல. போன ஆட்சியில இந்த பல்கலைக்கழகத்துல நடந்த மேட்டருக்கு யார் அந்த சாருன்னு ஒரு பயங்கரமா வைரல் ஆச்சுல்ல, அந்த சாரா இல்ல சாதாரண சாருங்களா? நான் படத்துல யார சாருன்னு சொல்றேன். படத்துல இருக்க சாருன்னு ஏன நீ வேற கேளுங்கண்ணா, உஷாரா கேளுங்க. நீங்க பேசுனதை பாத்துருக்கீங்க. இல்ல அதுக்காக சிரிக்காம பேசணும் தான் ஃபர்ஸ்ட். சார் சிரிக்காம சொல்லுங்க, சீரியஸா கேக்குறேன். 2 கேள்வி ஒரே டயத்துல கேக்குறேன். 16+ திரிகோன் வந்ததுனால இந்த படத்துக்கு போட்டீங்களா? இன்னொரு கேள்வி, எல்லாரும் சொன்னதை வச்சுதான் கேக்குறேன். அடுத்த ஒரு கேள்வி, பொம்பளைங்க உடம்பு சாப்பிட்டு அந்த மீன்ல, ஆம்பளைங்க மனசு ரொம்ப சாப்பிட்டு அப்படின்னு நீங்க அது எந்த மீனிங்ல இந்த 2 டயலாக் வச்சிங்க? சார் இது 16+ங்கிறது ஒரு மர்டர் மிஸ்டேங்கிறதுனாலே ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் கொடுக்குறாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சென்சரை தான் அதை கேட்கணும், ஏன் அப்படி கொடுக்குறீங்கிறது. பெண்கள் உடம்பு சாப்பிட்டு அதே மாதிரி ஆண்கள் மனசு சாப்பிட்டு நான் சொல்லியிருக்கேன். பட் அது நீங்கள் வேற எந்த அர்த்தமும் கிடையாது. பெண்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குணம் அப்படிங்கிறது மாதிரி தான் அது போகுது. அது ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப மென்மையானவங்க இல்லை, அது ஓட்டுறாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் நடக்குது. அவங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் பெண்களாக இருக்கிறதுனால. சார் இல்லை, படம் சீரியஸ் சொன்னீங்க, சீரியஸா போவோம், டைலாகே இல்லை விதாத் சார் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனால் எல்லாமே மேடையில் சிரிச்சின்னு வேற இருக்காங்க. சீரியஸான விஷயத்த விதாத் சார் சொல்லி ஓடிடு மாட இந்த படம் அப்படின்லாம் கேட்டிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க இந்த மேடையை? ரொம்ப ஜாலியா இருக்கு. இங்க எல்லாம் இந்த டீமே படம் முழுக்க அப்படிதான் இருந்தாங்க. அது இங்க அப்படியே கண்டினியூ ஆகுது. எனக்கு வித்தியாசம் தெரியல. இல்ல, அவர் சொன்ன டைலாக் கூட உங்களுக்கு ஜாலியா தான் எடுத்துக்கிச்சா? இதே இந்த படம் ஓடிடுமாடா அப்படின்னு கேட்டாரு அப்போ? இல்ல இல்ல அது இல்ல, இந்த படம் ஓடுங்கிற நம்பிக்கை முதல்ல அவருக்கு தான். எனக்கு ஆக்சுவலி கான்வர்சேஷன் சீரியஸ்லி படம் ஓடுங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாருமே நடித்தோம். படம் 100% ஓடும், அதுலலாம் டவுட்டே கிடையாது. நமக்கு ஒரு லேட் ஆனவுடனே நமக்கு தோணுல, நிறைய படங்கள் இன்னைக்கு ட்ரெண்டு செட் ஆகுது இல்லை, ஒரு மாதிரி படம் செட் ஆகும்போது நம்ம ஒரு 1 இயர் ஆயிடுச்சு, கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அது நீங்களாக இருந்தால் நானாக இருந்தால் இருக்கும். அப்போ இருக்கும்போது நாங்கள் படம் பார்க்கல, ட்ரெய்லர் ரொம்ப கழிச்சு ட்ரெய்லர் பார்க்குறோம். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரவாயில்லையே படம் ஓடின்னு. அது ஆனஸ்டாக சொல்கிற விஷயம். 100% இன்னைக்கு இவ்வளோ பேரும் ஒவ்வொருத்தர் ஷூட்டை விட்டுட்டு அவங்களாம் இருக்கிறாங்கன்னா, இந்த படம் எல்லாருக்குமே ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் இருக்கணும். அதனால் அந்த டவுட்டெல்லாம் கிடையாது. பேசுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃப்ரீடம் எனக்கு அந்த இயக்குனரும் கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. எங்கள் எல்லாருக்கும் இப்படி அழகாக பேசுறது, மனசுக்குள்ளே இருக்கிறத பற்றி கூட ஓப்பனாக பேசணும்ல, இல்லைன்னா அது இங்கே வேண்டான்னு சொல்லியிருப்போம், கட் பண்ணியிருப்போம். விதாத் சார் டேரக்டர் பேசும்போது சொன்னாங்க, எல்லாரையும் ஏமாத்தினேன்ட்டு. இப்போ ஸ்டேஜில் பேசும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அடா பாவி, உங்க கூட இந்த படமே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்களா, இல்லை அடுத்த படம் பண்ணுவீங்கன்னு நினைச்சீங்களா? இல்லை தலைவர் எல்லாருக்கும் கேட்கறது கேள்வி. இல்லை தலைவர் கொஞ்சம் என்னென்னா ஒரு விஷயத்த நீட்டி அதுக்கு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒன்று பேசுவாங்களா, அது மாதிரியே தான் எல்லாத்தையும் பேசுவார்.
அப்போ நம்ம சில விஷயமா என்ன பண்ணுவோம்னா அவர் பேச வர்றாருன்னா அப்படியா அப்படின்னு நம்ம மைண்டில் எங்கேயோ போயிடும். திருப்பி அந்த இடத்துக்கு வருவோம். அவர் வந்து கொஞ்சம் லென்த்தியாக பேசுவார். அவருடைய பழக்க வழக்கம், அது ஒன்றும் பண்ண முடியாது. டேரக்டர் சார், மூன்றாவது கண் தான் இன்னைக்கு முக்கியமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சமூகத்துல நடக்கிற எல்லா கொலைகள், எல்லா ட்ரக்ஸ், எல்லா பாலியல் தொல்லை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிட்டே மூன்றாவது கண் தான். இந்த மூன்றாவது கண்ணுன்னு முன்ன வந்து சிவன் கண்ணை தான் சொல்லுவாங்க, முக்கண்ணு அதை தான் பண்ணுவாங்க. பட் அந்த மூன்றாவது கண்ணு ஏன் வச்சிருக்கீங்க? படத்துக்கு முக்கியமானதா? சிசிடிவி வருமா? வித்தாத் மாட்டுவாரா இல்ல கலை மாட்டுவாரா? இல்லை, இது சிசிடிவி மூன்றாம் கண்கிறது சிசிடிவிங்கிற அர்த்தம் இல்லை. மூன்றாம் கண்கிறது நெற்றிக்கண். நெற்றிக்கண்ணா அறிவு சார்ந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் பிளே இருக்கிறதுனால அந்த பேர் பொருத்தமானதான் நாங்கள் நினைக்கிறேன். அவ்வளோதான். டைரக்டர் சார், அப்புறம் சார் சொல்லுங்க சார். அவ்வளோதான், முடிச்சிட்டேன், சொல்லிட்டு அவரு சார். இல்லை, படத்தோட கிளைமாக்ஸில் யார் கொலையாளி அப்படிங்கிற நீங்கள் தான் சொல்லணும்னு சொன்னீங்க. ஆனால் படத்தில் விஷயத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க? அப்படி அந்தரத்தில் விட்டீங்களா இல்லை நாங்கள் சொல்லணுமா? இல்லை சார், இது வந்து ஒரு எல்லா படங்களுமே வந்து ஒரு ரசிகர்கள் வந்து படம் பார்ப்பாங்க. படம் பார்த்துட்டு அவங்க படம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு வெளியில போயிடுவாங்க இல்லையா? ஸோ அவங்க ஒரு ரசிகராகவே இருக்காங்க. பட் நிறைய படங்கள் அவங்க ஏகப்பட்ட படங்கள் பார்த்துருக்காங்க, ஏகப்பட்ட புக்ஸ் படிச்சிருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க கற்றுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு அறிவு இருக்கும், ஒரு நாலேஜ். அதாவது அறிவுங்கிறது நாலேஜ். நான் சொல்றது இந்த சினிமா பார்த்து சினிமா எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு மர்டர் நடந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் எப்படி நடந்திருக்குங்கிற அந்த அனலைஸ் பண்ணக்கூடிய திறன் இதெல்லாமே ஜனங்க கிட்ட இருக்கு நான் நம்புறேன். ஸோ ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது ஒரு படம் பார்க்கும்போதே கூட ஒரு மர்டர் மிஸ்ட்ரி சினிமா அவங்க பார்க்குறாங்கன்னா இவன் கில்லராக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் சில பேர் இது சரியா இருக்கும், சில பேர் இது மிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அதை பற்றி திங்க் பண்ணுறாங்க இல்லையா? அது நம்ம ஒரு படத்தில் ஒரு கதாபாத்திரம் வந்து அது கிளைமாக்ஸில் சொல்லிடுச்சு அப்படிங்கும்போது அவங்க போவாங்க. பட் இதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த ஆடியன்ஸே சொன்னால் எப்படி இருக்கும், ஆடியன்ஸ் ஒரு ஹீரோவாக்குனா எப்படி இருக்கும், படம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்களே ஒரு கதாபாத்திரம் உள்ளார வந்து ஒரு போலீஸாக உள்ளார வந்து இந்த உண்மையான கில்லரை நீங்கள் கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருந்தது. அப்படி ஒரு ஐடியா தோணுச்சு. அதுதான் இது. அதான் அப்போதான் ஆடியன்ஸ் தான் மூன்றாவது கண் அப்படின்னா? கண்டிப்பாக சார், அது ஒரு கேள்வி. அப்புறம் டைரக்டர் மூன்றாவது கண்ணு வச்சிருக்கீங்க, மூன்றாம் கண்ணில் 3 புள்ளிலாம் இருக்குது. ஏதோ ப்ரொடியூசர் சார் 1 லட்ச ரூபா பரிசுன்னு அறிவிச்சிருக்கீங்க. ஒரு 3 லட்சமா அறிவிச்சு ஒரு 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்கலாம்ல? யார் கண்டுபிடிக்கிற ரசிகர்களுக்கு? மூன்றாம் இதெல்லாம் இன்னும் செம்ம சார். நீங்க இல்ல 3 லட்சமா அறிவிக்கிறீங்களா? அதை மட்டும் ப்ரொடியூசர் சொல்ல மாட்டேங்கிறாரு. கண்டிப்பாண்ணே. ஓகே சார். ராமர் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. ஹீரோ ஆக போறேன்னு வேற சொல்லிட்டீங்க, நல்லா பேசுறீங்க. ஆனா கிட்டத்தட்டங்கிற வார்த்தையை திட்டங்கிறீங்க. யாரை திட்டுறீங்க? அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு ஏன் அதை சொல்றேன்னா உங்களை இது பண்றதுக்காக சொல்ல. இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எல்லாம் நீங்க எல்லாம் பேசுறது தான் தமிழ் நினைச்சிட்டு அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுறப்ப கொஞ்சம் மாத்திங்க. யூடியூபர்னு வேற சொன்னாங்க, அதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து சிவனோட அருள் உண்டு. ஐயோ, நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். இது வந்து வரது பெரிய விஷயம். எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்க வரத்துக்கு ஏன் லேட் ஆயிடுச்சு? இப்போ வந்து லேட்டா வரலனாலும் ஈவெண்ட்டுக்கே வரலனாலும் எல்லா ஸ்டேஜ்ல திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்காக வந்தீங்களா இல்ல லேட்டா ஆகணும்னு வந்தீங்களா? இல்ல, ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே, அப்படிலாம் இல்லைண்ணே. அப்படிலாம் நான் ஹீரோலாம் இல்லைண்ணே. ஒரு படம் ஒன்று போயிட்டு இருக்கேண்ணே, படம் பண்ணிட்டு இருக்கேண்ணே. அங்கேருந்து நான் வந்து ஐயா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வண்டலூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கேன். நான் டைம் ஆயிடுச்சு. நான் இன்னும் கேட்டால் நான் வந்து வண்டலூர்லேருந்து காரில் வந்து வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு அங்கேருந்து பைக்கில் தானே இங்கே வந்திருக்கேன். நான் இங்கே எப்படியாவது சீக்கிரம் வரணுன்றதுக்காக பைக்கில் இங்கே சீக்கிரம் வந்திருக்கேன். மற்றபடி லேட் ஆயிடுச்சுன்னு அது வந்து சாரி, தேங்க்யூ. ஆனால் எனக்கு இங்கே வரணும்னு ஆசை. ஏன்னா பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்கும் போது இப்போ வளர்ந்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து இங்கே நான் கண்டிப்பாக இருக்கணும்னு என் மனசுக்கே தோணுன்னு நான் அங்கே ஃபஸ்ட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அது கிடைக்காதான் கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஷூட்டிங்கில் எங்கள் மேனேஜர்கிட்ட பேசி கீசி வாங்கிட்டு வரணுன்றது கஷ்டம்னு. ஆனால் எப்படியோ பேசி அவங்களும் வந்து கொடுத்துட்டாங்கண்ணே, நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன்னா நான் இன்னொரு படம், இந்த படமும் நீங்கள் அந்த மாதிரி நாளைக்கு வேறு படத்தில் பண்ணும்போது இந்த படத்துக்கு அந்த மாதிரி தேவைப்படல, உடனே போயிட்டு வாங்கினாங்க. லேட் ஆயிடுச்சுண்ணே, சாரிண்ணே, சாரி. வேறு மற்றபடி வேறு எதுவும் இல்லை. டேரக்டர் தேங்க்யூ, நன்றி. டேரக்டர் சார், இங்கே சார் நீங்கள் சொன்ன பதிலிருந்து ஒரு கேள்வி. இங்கே இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு கிளைமாக்ஸ் ஒரு சொல்யூஷன் சொன்னாலே அதுக்கு நிறைய கருத்து வரும். அப்படிங்கும் போது நீங்கள் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுடைய பாயிண்ட்ல இருந்து தவறி போகலாம் இல்லையா? இல்லை, போகாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ பார்ட் 2க்கு வந்து உங்களுக்கு எப்படி இது பண்ணுவீங்க? பார்ட் 2 எடுக்கிற மாதிரி இருக்கா? பார்ட் எடுக்கிற ஐடியாலாம் இல்லைங்க. அப்படின்னு சரி. அவர்கள் நடிகர் கலையரசன் அவர்கள்
நடிகர் சந்தோஷ் பிரதாப் அவர்கள், நடிகர் திரிகுண் அவர்கள், நடிகை தேஜு அஸ்வினி அவர்கள், நடிகை அதுல்யா சந்திரா அவர்கள், மியூசிக் டைரக்டர் ராஜ், ரைட்டர் அண்ட் டைரக்டர் சகோ கணேசன் அவர்கள், எடிட்டர் ராமர் அவர்கள், படத்தினுடைய கோரியோகிராஃபர் ராதிகா மேம் அவர்கள், ஆர்ட் டைரக்டர் மைக்கேல் அவர்கள், மூன்றாம் கண் படத்தோட ட்ரைலர் இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவா பார்த்தோம். ஒரு கொலை, 4 சஸ்பெக்ட் அண்ட் யார் அந்த கில்லர் அப்படின்ற ஒரு ஹூக்க ட்ரைலர்லயும் சரி டீசர்லயும் சரி நமக்கு ரொம்ப அழுத்தமா கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்கேஜிங்கான ஒரு கதைக்களத்தை நமக்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரொடியூசர் கே சசிகுமார் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கோம் பத்திரிகையாளர்கள் ஃபஸ்ட்டு வணக்கம். ப்ரெஸ் மீடியா ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. ஏன்னா நானும் அங்கேருந்து வந்தவன் தான். ஸோ லாஸ்ட் டைம் இது என்னோட 2வது படம், மூன்றாம் கண். ஃபஸ்ட்டு படம் ஓமை கோஸ்ட் வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூன்றாம் இப்போ கண் படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு கலையை மீட் பண்ணிட்டு பேசினேன். சார் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது சார் அப்படின்னாப்புல. சரி ஓகே கலை இது எப்படின்னு நானும் கேட்குறேன் அப்படின்னாப்புல. பட் நான் ஸோ விதாத் சரி ஓகே. ஸோ விதாத்திட்ட சொல்லும் போது நான் அந்த கதையை கேட்டுட்டேன். ஃபஸ்ட்டு நல்லா இருந்தது அப்படின்னா எல்லாருமே நல்லா சொன்னேன்னா, அப்புறம் நானும் கதையை கேட்டு அப்புறம் ஓகே பண்ணி, ஸோ இது கதை மூலமாக தான் இந்த எல்லா ஆர்டிஸ்டும் சேர்ந்தாங்க. இவ எல்லாரும் ஹீரோ தாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஏன் இதுக்குள்ளே வந்தாங்கன்னா இந்த கதைக்கு ஏதாண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் எனக்காண்டி வந்தாங்க. இது எல்லாருமே என்னோட ஃபேமிலி பாண்டிங் மாதிரி. இவங்க எல்லாம் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ இங்கே கிடைச்ச எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷ் பிரதாப்பும், ஆதித்தருண் அண்ட் தேஜு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்க எல்லாருமே நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னோட ஷூட்டிங் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து எண்டிங் அந்த முடிகிற ஸ்டேஜ் வரைக்கும் இன்றைக்கி ரிலீஸ் வரைக்கும் நான் எப்போ கூப்பிட்டாலும் அந்த சொன்ன டேட்டில் வந்துடுவாங்க. ஸோ அது எனக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ அதுக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவங்களை வச்சு தைரியமாக எல்லா ப்ரொடியூசரும் சொல்கிறேன், இவங்களை வச்சு நீங்கள் படமே பண்ணலாம். அது நான் கொடுக்குற கேரண்டிங்க. சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் திருப்பியும். அப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ், அப்புறம் கணேசன் டைரக்டர். ஸோ அவர் சொன்ன டேட்டில் சொன்ன நாட்களை எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கணேஷ். கடைசி வரைக்கும் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காரு. நெக்ஸ்ட்டு என்னோட டீம், ஒயிட் ஹவுஸ் டீம், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஸோ கீதா, சதீஷ், சூர்யா, தனலட்சுமி எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் என்னோட டெக்னீஷியன், படத்தோட டெக்னீஷியன் டீம் வரேன். அஜீஷ் வரல நினைக்கிறேன். அஜீஷ் அவர் தான் இந்த சாங் பண்ணார். ஸோ ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட் எடுத்துனா அந்த சாங் கேட்டோன்னா எல்லாருக்குமே போட்டு காமிச்சா, சார் சாங் நல்லா இருக்குது சார், இது பண்ணலாம் சார் நாங்கள். ஸோ படத்தில் இது ஒரு சாங் தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு யார் கோரியோகிராஃபி போடலான்னு பார்த்தா பேசிட்டாங்க, ராதிகா மேம் தான் இது கரெக்டாக இருப்பாங்க சொன்னால், ராதிகா மேம் அவங்க இங்கே ஒரே நாளில் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அதுதான் மார்னிங், அது மழை, செம்ம மழை. ஆனால் அந்த மழையிலையும் விடாமல் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அப்புறம் ராஜ் பிரதாப், அவர் தான் பிஜிஎம்லாம் போட்டது இந்த படத்துக்கு. ஸோ அவர் ஒரு வீட்டுக்குள்ளே அந்த ரூம்குள்ளேயே தான் இருப்பார், வெளியில் வரவே மாட்டார். அது பார்த்ததே இல்லை வெளியில் வர. எப்போ போனாலும் அந்த ரூம்குள்ளேயே தான் இருப்பார். மியூசிக் பிஜிஎம் தான், இதே தான் இருப்பார். கண்டிப்பாக என்னோட உழைப்புக்கு நல்லா இன்னும் நிறைய படங்கள் கிடைக்கும் ராஜ் பிரதாப், வாழ்த்துக்கள். அப்புறம் இது ராமர், நான் ராமர் தான் இந்த படத்தோட ஹைலைட்டு எடிட்டர். ஸோ ராமர் எப்படின்னா, நான் ஒன்று சொல்லுவேன், அவர் அதை செய்யவே மாட்டார்.
அவர் சொல்றத நான் செய்யணும், அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாரு. சரி ராமர்னா அதே மாதிரி டேரக்டர் வந்து போய் சொல்லாரு இதுதான் கரெக்டாக இருக்குன்னு. சரி அவர் பாதிலே விட்டுருங்க, அவர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வச்சோம். பட் நல்லா வந்திருக்கு ராமர், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த ஆடியன்ஸ் அவர் எந்த ஆடியன்ஸ் போனது இல்லைங்க. கடைசியாக நான் விடுதலையோ இதுலேயோ ஒரு ஆடியன்ஸில் பார்த்து வெற்றிமாறன் போட்டு கலைச்சிட்டு இருந்தாரு. அவர் அந்த சாரை என்னடா இவர் வரமாட்டார் பார்த்தா, சார் நான் எங்கள் சாருக்கு மட்டும் தான் போவேன், உங்களுக்கு வரமாட்டேன்னாரு. நீ வராட்டி படமே ரிலீஸ் ஆகுன்னு சொன்னேன், வந்திருக்காரு இன்னைக்கு. ஸோ ராமர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராமர். அப்புறம் என்னோட டெக்னீஷியன் டிஓபி உதய், ரொம்ப தேங்க்ஸ் உதய். மைக்கேல் ஆர்ட் டைரக்டர், அவர் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். படத்தோட பயங்கர ஸ்மார்ட்டாக அவரும் ஹீரோமாக தான் இருக்காரு. ஸோ படம் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு தான் பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் மைக்கேல், பார்த்தது உங்களை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பிராண்ட் மேக்ஸ், விஜய் ராகவன் என்னோட டீம், சோஷியல் மீடியா டீம், ரொம்ப தேங்க்ஸ் விஜய் அண்ட் ஜீவன், உங்கள் டீம் ரொம்ப தேங்க்ஸ். பிஆர்ஓ சதீஷ், ஏஎம் டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சிவா, அவங்க என்றைக்குமே எனக்கு இப்போ இல்லைங்க, ரொம்ப வருஷமாக எனக்கு பழக்கம் சதீஷ். நான் ஒரு வாட்டி சதீஷ் நான் ஸ்டேஜ்ல பேசவே மாட்டேன், தயவு செய்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பேசணும், என்ன பேசணும் தப்பாக சொல்லி தான் மன்னிச்சிருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ், எப்பவுமே என் கூட இருக்க, லாஸ்ட் வரைக்கும் இருக்க, பரவாயில்ல சந்தோஷம். இன்னும் படங்கள் பண்ணுவேன், சத்தியமாக இந்த டீம் வச்சு இன்னொரு படம் பண்ணுவேங்க. ஸோ இதோட என் நண்பன் லெலின் வரல, அவர் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இருந்தது என்னோட நண்பன் லெலின் தான். அவன் வரல, இன்னைக்கு அப்ரோட்ல இருக்கனால. ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள், தேங்க்ஸ். அப்புறம் ட்ரெண்டிங் என்டர்டைன்மெண்ட், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ராகவ் ரொம்ப தேங்க்ஸ் ராகவ். ஸோ வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. சாரிங்க, மெயினாக சரிகமாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனந்த் சார் ரொம்ப தேங்க்ஸ், நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ஒரு பாடல் நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த பாட்டு எவ்வளோ அழகா கலர்ஃபுல்லா இருந்துச்சோ அதே அளவுக்கு எல்லா ஆர்டிஸ்டும் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஸ்டைலிஷாக அதுல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ் சொன்ன மாதிரி தான் ஒரே நாள்ல வந்து அந்த பாட்டை கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. கொரியோகிராஃபர் ராதிகா மேம் அவர்களை பேச அழைக்கிறேன். இங்க வந்திருக்கும் அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். மூன்றாம் கண் படத்தோட வரலாறு வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா சாகோ கணேஷ் சார் வந்துட்டு அந்த படத்தை அவ்வளோ அழகாக ஒரு செதுக்கியிருக்காரு. நான் சார் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், நகர்பச்சன் சார் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் சாகோ கணேஷ் சாருக்கு. ஸோ அப்பயே அவரோட ஹார்ட் ஒர்க் பார்த்து நான் அப்படியே பிரமிச்சிட்டேன், பா இப்படி ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அதோட மொத்த பிரதிபலனா இந்த படம் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு படத்தோட டைரக்டருக்கு ஒரு ஹீரோ டேட் கொடுக்கறதே எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஸோ 4 பேர் இங்கே ஒத்துமையாக சேர்ந்து டேட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கு எவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கும்ன்றது தான் இங்கே ரொம்ப பிரமிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்படி ஒரு பியூட்டிஃபுல் கதையை கொடுத்த சாகோ கணேசருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் சசிகுமார் சார் பற்றி சொல்லவே வேண்டாம், வழக்கமாக சொல்கிற டைலாக் தான், கேட்டதெல்லாம் இல்லைன்னு முகம் சுளிக்காமல் எல்லாத்தையும் மனநிறைவாக எங்களுக்கு கொடுத்து படம் நல்லா வரணுன்ற ஒரே நோக்கத்தோடு எங்களை முன்னுக்கு நடத்தி சென்றாரு. ஸோ சசிகுமார் சாருக்கு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் வித்தார்த் சாரை பற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை, இஸ் ஒண்டர்ஃபுல் ஹீரோ. ஸோ அவர் கூட நான் இது நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வித்தார்த் சார் ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த கதைக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும், ஏன்னா அவர் அப்படிப்பட்ட கதைகளை மட்டும்தான் அவர் செலக்ட் பண்ணுவார். ஸோ வித்தார்த் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய 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 பிளெஸ்ஸிங். ஸோ அது பெரிய நன்றிகள் வித்தார்த் சார். அப்புறம் மை ஃபேவரட் ஹீரோ சந்தோஷ் பிரதாப், ஆல்வேஸ் மை ஃபேவரட் ஹீரோ. நான் எல்லா ஸ்டேஜ்லையுமே சொல்லுவேன் மை ஃபேவரட் ஹீரோ. அவர் எனக்கு அவரோட டெடிகேஷன், அவரோட ஒர்க், அவரோட ஸ்டைல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ குட், சூப்பர். அப்புறம் என்னோட உடன்பிறா சகோதரன் கலையரசன், இங்கே 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 ஓகே, அடையாளம் தெரியல எனக்கு, டப்புன்னு ஒல்லி ஆகிட்டதுனால டப்புன்னு தேடுறேன் எங்கே எங்கே எங்கேன்னு. ஸோ கலையரசன் என்னோட உடன்பிறா சகோதரன். நான் வந்துட்டு முதல் படம் முகமூடியிலிருந்து அவர் கூட நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மிஷ்கின் சாரோட
ஒரு பெரிய ஒரு ஃபேவரட் ஹீரோ கலையரசன். அவர் நிறைய சொல்லுவார் கலையை பற்றி என்கிட்ட. ரொம்ப டெடிகேஷன், அவன் பெரிய ஆளாக வருவாமா அப்படின்னு சொல்லி மிஷ்கின் சார் சொல்லுவார். ஸோ அந்த அளவுக்கு எல்லாரோட மனசையும் கவர்ந்த ஹீரோ. அப்புறம் எங்கள் ஹீரோ திரிபு கலக்குவா. அவர் கூட நான் இந்த படம் முடிச்சுட்டு இமீடியட்டாக இன்னொரு படம் பண்ணேன், பியூட்டி நாட் இஸ் ஸ்வீட்னு சொல்லிட்டு. பியூட்டிஃபுல், வெரி 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 ஒண்டர்ஃபுல் ஹீரோ. அவர் இங்கே மட்டும் இல்லை, தெலுங்குலேயும் பெரிய ரவுண்டு வருவார். அந்த 2 ஏஞ்சல்ஸ், தேஜு அண்ட் அதுல்யா, அவங்கள பற்றி லைக் நான் ரொம்ப ஷார்ட் டைம் தான் அவங்க கூட ஒர்க் பண்ணேன். பட் பியூட்டிஃபுல். 2 பேருமே தமிழ் சினிமாவுக்கு வரவேற்க வேண்டிய ஒரு பெரிய ஹீரோயினிஸ் 2 பேருமே. ஏன்னா எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணாத, ட்ரெஸ் சேஞ்சுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாத, கேரவன் கேட்காத 2 ஹீரோயின் அப்படின்னா இவங்க 2 பேர் தான். அண்ட் தேஜு கூட நான் ஒரு டான்ஸ் பிட் கோரியோ பண்ணியிருந்தேன். லைக் எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பானுப்பிரியா மேடம் வந்துட்டு எப்படி அப்படின்னா வந்து பார்ப்பாங்க, ஓகேடா டேக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. லைக் அவங்க ப்ராக்டிஸே பண்ண வேண்டாம், பார்த்தாலே அது அப்படியே மெமரி கேட்ச் ஆகிடும். ஸோ நான் நிறைய பானுப்பிரியா மேம் கூட அசிஸ்டண்டாக, தருண் மாஸ்டர்லாம் நான் நிறைய அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க இது வரைக்கும் ரிஹர்சல் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி 1 போனதே கிடையாது. அப்படி பார்ப்பாங்க, ஆடுவாங்க, டேக் ஓகேடா 1 மோர் போகலாமா அப்படின்வாங்க. இல்லை மேம், ஓகே மேம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப லாங் பேக் தேஜு. ஸோ அவர் ரிஹர்சலே பார்க்கல, ஏன்னா ரிஹர்சல் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. வெளியே பயங்கர மழை, ஒரு பயங்கர ஒரு இதில் மாட்டிக்கிட்டோம். நாங்கள் கண்டிப்பாக முடிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டில் நாங்கள் மாற்றிக்கிட்டோம். அவளுக்கு ரிஹர்சல் பார்க்க டைமே கொடுக்கல. கண்ணா இதான்டா மூமெண்ட்டுன்னு ஒரு வாட்டி ஆடி காமிச்சேன். டப்புன்னு ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதுக்கு டைமே எடுக்காமல் இம்மிடியட்டாக அதாவது அந்த ப்ரொடக்ஷனோட வேல்யூ தெரிஞ்சு ஒர்க் பண்ணாலே போதும், ஜெயிச்சிருவோம். நம்மக்கிட்ட என்ன ப்ரொடக்ஷன் இருக்குது, இந்த ப்ரொடியூசர் எப்படி ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு வேல்யூ ஆக்டர்ஸுக்கு தெரிஞ்சாலே அவங்க பெரிய லெவலில் ஜெயிச்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்க இங்கே உட்காந்துருக்காங்க அத்தனை பேருமே. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பெரிய லெவலில் ஜெயிக்கும். அப்புறம் தேங்க்ஸ் டு டிஓபி உதய் சார் அண்ட் தேங்க்ஸ் டு ஆர்ட் டைரக்டர் மைக்கிளும் அப்படிதான். என்ன கேட்டாலும் வந்துட்டு ஓகே மாஸ்டர் இதுதான் கண்ணா இது பண்ணிடலாம் அப்படின்னா உடனே அண்ட் ஒண்டர்ஃபுல் மியூசிக். இப்படி ஒரு அழகான பாட்டை கொடுத்த மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆல் டுகெதர் இது வந்து எல்லாரும் சேர்ந்த ஒரு சிற்பம், ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்கு. கண்டிப்பாக இது பெரிய லெவலில் ஜெயிக்கணும்ன்ட்டு கடவுளை நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். எங்கள் டைரக்டருக்காகவும் எங்கள் ப்ரொடியூசருக்காகவும் கண்டிப்பாக ஜெயிக்கும் உங்களோட சப்போர்ட்டோட. தேங்க்யூ ஸோ மச். சாரி 2 பேரும் மிஸ் பண்ணிட்டேன். அதுல்யா வந்து இன்னைக்கு இப்போதான் வந்தாங்க, ரீச் ஆகிறாங்க கேரளாலேருந்து. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து ஷூட்டிங்கில் இருந்ததுனால இன்னைக்கு மார்னிங் தான் கிளம்பி வந்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அதுல்யா. தேஜு ஹைதராபாத்தில் இருந்தாங்க, இன்னைக்கு ஷூட்டிங் அவங்க போகல, இதுக்காண்டியே வெயிட் பண்ணி பண்ணி கொடுத்து தான் போகிறாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தண்டோரா சந்துரு டிசைன், சாரி ரொம்ப தேங்க்ஸ். எல்லா ஷார்ட் பிள்ளைங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்த செந்தில் ரொம்ப தேங்க்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மணிராஜ் ரொம்ப தேங்க்ஸ் மணி, லாஸ்ட் வீடியோ சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஒரு காட்சியில வந்து கதாபாத்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த கதாபாத்திரம் இருக்கக்கூடிய சூழல் ரொம்ப முக்கியம். பர்டிகுலரா இந்த மாதிரி மர்டர் த்ரில்லர்ல அந்த சூழலை ரொம்ப அழகா அற்புதமா நேர்த்தியாக கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர் மைக்கேல் அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்கும் பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கருமையங்களுக்கு கலைஞன படத்தில் தங்க பஜன் சாரோட மூவியில் வந்து ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது தான் கணேஷ் ப்ரோ வந்து பழக்கம். அதில் வந்து கோ டைரக்டர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைம் இந்த ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. நான் போய் கேட்டேன், ப்ரோ எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுது, அந்த மாதிரியான ஒரு கிரிப்பான ஒரு ஸ்டோரி. ஸோ அது வந்து அவங்க ஸ்டோரி எப்படி நரேட் பண்ணாங்களோ அதே மாதிரியே வந்து மூவியாகவும் நான் ரஃப் கட்டு பார்த்துருந்தேன், ரொம்ப நல்லா வந்திருந்து. ஸோ அது அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த மூவி வந்து ஸோ அது மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து ஒரு புதுமுக டைரக்டர் அப்படிங்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்களோட ஃபுல் சப்போர்ட்டையும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் என்னோட கப்பிள் ஃப்ரெண்ட்லி, இதுக்கு முன்னாடி என்னோட ஒரு படமாக வந்து அது நல்லா ஹிட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி இந்த படம் வந்து ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியா ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ். நன்றி சார்.
அடுத்தபடியாக ஒரு படத்தை டைரக்டர் கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படத்தை அவரோட சேர்ந்து சரியான இடத்துல ஒரு பாஸ் கொடுத்து சரியான இடத்துல ஒரு கட் கொடுத்து முழுமையாக அந்த படத்துக்கு உயிர் கொடுக்கிற ஒருத்தர் முக்கியமானவர் டைரக்டரோட சேர்ந்து எடிட்டரும் கூட. அடுத்தபடியாக 3ஆம் கண் படத்தினுடைய எடிட்டர் ராமர் அவர்களை பேச அழைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். என்ன திருச்சிற்றம்பலத்துக்கு பெரிய பவர் இருக்கு. இரு சார், நானே பிடிக்கிறேன். நிறைய பேச போறேன், அதனாலதான். தென்னாடுடைய சிவனே போற்று, என்ன வட்டவர்க்கம் இறைவா போற்று. 3ஆம் கண் ஆக்சுவலா சிவனுடைய அம்சம். அது வந்து என்னங்கண்ணா? ஓகே சிவஜிவா. 3ஆம் கண் பத்தி நான் பெருசா சொல்றதுக்கு எனக்கு ஒரு நட்பு இருக்கு. ஏன்னா இப்போ சமீபமா சிவனோட ஐக்கியமாயிருக்கேன். அது இப்போ கிட்ட நெருங்கி வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் பெரிய சந்தோஷமான விஷயம். 3ஆம் கண் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து மிக முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். ஏன்னா டெக்னீஷியனாக சில படங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ப்ரொடக்ஷனாக ரொம்ப ஹெவியாக ஷார்ட் பீரியடில் முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் ப்ரெஷர் வந்துச்சு. அது இவர் மறுத்துட்டார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என்ன காரணம், அப்போ ரிலீஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஷார்ட் பீரியடில் முடிக்க வேண்டிய கட்டாயம். ஸோ அதனால் அவர் ஹெவியாக ஒர்க் பண்ணி டக்கு டக்குன்னு முடிச்சு வெளியே எடுத்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எஸ்பெஷலி டைரக்டர் தான் நன்றி சொல்லணும். 3ஆம் கண் நான் கிட்டத்தட்ட வந்து கதை கேட்டு ஒரு 2 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். தெரிஞ்சு நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒரு நண்பர் மூலியமா கதை கேட்டேன். அதுக்கப்புறம் டைம் தள்ளி போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து டைரக்டர் இருந்து எனக்கு கால் வந்துச்சு. அது மாதிரி ஒரு ப்ரொடியூசரை கமிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அழைப்பு வந்துச்சு. ஸோ அந்த அழைப்பு போய் பார்க்கும்போது சசிகுமார் சார் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போ அவருக்கு முன்னாடியே நிறைய எடிட்டர்ஸ் வந்து டிஸ்கஸ் போயிட்டு இருந்துச்சு போல இருக்குது. அது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் உள்ள லாக் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஒர்க் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் டீமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் சடனால் வந்து ரொக் கட் முடிச்சு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்போ போய் பார்க்கலான்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த படம் நான் கதை கேட்டதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த என்கேஜ் வந்து ரொம்ப பிரமிச்சிருந்தேன். ஏன்னா சாதாரணமாக ஒரு திரைக்கதை வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு கதையை மாற்ற முடியுமான்னா அதில் ஒரு ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எண்டில் ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த நெரேஷன் தான் இந்த கதையை வந்து ஹூக் பண்ணிடுச்சு. எப்படின்னு சொல்ல முடியாது. அது பார்க்கும்போது எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ரொம்ப ஷோராக சொல்லுவேன். அந்த படம் வந்து எனக்கு மட்டும் இல்லை, மொத்த டீமுக்குமே எல்லாருக்குமே சேர்த்து சொல்லுவேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த திரைக்கதையும் சரி, டைரக்டர் ரொம்ப ஷார்ப்பில் முடிச்சதும் சரி. ஏன்னா ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு ட்ரிம்மிங்கில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இந்த படம் டைமே கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 7 நாள் பண்ணிருக்கோமா சார்? அவ்வளோதான் 7 நாள். அவர் டப்பிங்கே ஒரு 5 நாள் தான் முடிச்சார் நினைக்கிறேன். தெரிஞ்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சார் நினைக்கிறேன். ஸோ எடிட்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டில் முடிச்ச படம் அது. ரிலீஸ் தான் கொஞ்சம் டைம் லேட் ஆச்சு தவிர. ஆனால் அது காரணம் என்னன்னு பார்த்தோன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆக வந்து ஒரு டைம் தேவைப்படும். அந்த டைம் எடுத்துக்கிட்டதுக்கு காரணம் அந்த 3ஆம் கண் டைட்டில் தான். ஏன்னா அந்த டைட்டில் பல நேரில் வந்து மாற்றப்படணும் சொல்லிகிட்டே இருந்துச்சு. ஆனால் மாற்றப்படாமல் வெளியே வர்றதுக்கு சிவா நன்றி. அதுக்கு தான் நான் மெயினாக தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சசிகுமார் சார் பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் நிறைய படத்துக்கு வந்து இங்கே வந்து பேசுறதுல சொல்லிட்டு இருக்கேன். தப்பாக சொல்லிட்டாரு சார். இப்போ ரீசெண்டாக கிணத்த காணோம், அப்புறம் இப்போ வாரண்ட்டு, அப்புறம் சில படங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சு எல்லா படங்களும் வந்து நான் இங்கே ரிவ்யூஸ் கொடுத்து தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதில் வந்து எனக்கு கொஞ்சம் பதட்டமாக்குறது இவர் சொன்ன ஒரு வார்த்தை தான். எல்லா படங்களும் வருவேன், நான் கண்டிப்பாக பேசுவேன், நிறையா பேசுவேன். 3ஆம் கண் எஸ்பெஷலி நான் ஏன் அவங்க அழைக்கலாம்னு வருவோம் அப்படின்னா சகோகணேஷ் தான் முக்கிய காரணம். ஏன்னா அந்த படத்தை கமிட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவம் இருந்துச்சு. ஃப்ரெண்டாக கூப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு பெரிய டார்கெட் அச்சீவ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு படம். ஏன்னா கெரியர் அவுத்துட்டு ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் அந்த கதையை என்கிட்ட சொல்லி ரொம்ப டாலமே நான் பரவாயில்ல உள்ளே வந்து நிற்கிறேன் அப்படி சொல்லி நின்னப்போ டக்குன்னு இந்த படம் முடிக்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன சார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எதுக்கு முடிக்கணும், என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டது சொன்னேன். ப்ரொடியூசர் தான்ப்பா. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது எவ்வளோ தூரம் அப்படின்ட்டு உணர்ந்து சொல்லும்போது அதுக்கும் எந்த இதுவும் பார்க்காம அப்படி டக்குன்னு முடிச்சு வெளியே வந்தோம். ஆனால் அதை ரிலீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாங்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது ஐயோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமா அப்படி தான் மைண்டு தோணுது. ஆனால் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு, அது ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ஹார்ட்லி ஹாப்பி. தேங்க்யூ சகோகணே சார். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த படம் வந்து அவர் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிக்க முடியாது. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து அவ்வளோ ஷார்ட்டாக உள்ள மைண்டில் இல்லாமல் அது டக்குன்னு பண்ணி முடிக்க முடியுமானா கிடையவே கிடையாது.
ஏன்னா எனக்கு எடிட்டிங்கில் ஒரு தகவல் இருக்குது. எப்பவுமே வந்து ஒரு படம் வந்து எடிட்டிங் நிறைய மாறும். இந்த படம் மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதை மாறாமல் அப்படியே கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தது காரணம் வந்து அவர் அந்த இதில் வந்து திரைக்கதை வச்சு ஒரு செட்டப். திட்டத்தட்ட நான் எப்படி இதை சொல்ல வரேன்னா, அவர் ஒரு படத்தை ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதான் உண்மை ஆக்சுவலாக. ஏன்னா திட்டத்தட்ட வந்து இந்த படம் ரிலீஸ் லேட்டாக எனக்கு ஒரு சில விஷயங்கள் உள்ளே வந்துகிட்டே இருந்துச்சு. என்னென்ன ஆஃபர் வந்துச்சு நான் சொல்லிடுறேன். அது உங்களுக்கு என்கிட்ட சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட வந்து நிறைய ப்ரொடியூசர் நான் சைட்லலாம் அப்ரோச் பண்ணி இவருக்காக ரெஃபர் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் டைரக்டர். ராமர், நான் ஒரு படம் ஒன்று ரெஃபரன்ஸ் சொல்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள் அப்படின்னாரு. எதுக்கு சார் அப்படின்னேன். இல்லை நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணும்போது, அதில் நீங்கள் தான் நடிக்க போகிறீங்க, நீங்கள் தான் நடிக்க போகிறீங்கன்னு சடனாக ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. நான் யோசித்தேன், என்ன நமக்கு எந்த சான்ஸ் இப்படி கொடுக்குறாரு, என்ன விஷயம் சார் அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொன்னார், இல்லை ராமர், நான் ஒரு கதை யோசித்தேன், அந்த கதை வந்து இது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி என்கிட்ட சொன்னார். நான் தப்பாக நினச்சிக்கிறேன் சார், ஏதோ இந்த ஸ்டேஜில் பேசும்போது டக்குன்னு என்கிட்ட ஏதோ சொல்லிடாதீங்க, நான் அதுக்கெல்லாம் ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நல்ல வேலை டக்குன்னு வந்து ப்ரொடியூசர் வந்து ரிலீஸுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் காரணமே கிட்டத்தட்ட நான் நன்றி தான் சொல்லணும் ப்ரொடியூசருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு ஹாப்பி. ஏன்னா நடிப்புங்கிறது சாதாரணமாக வந்துடாது. இது எதுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, கிட்டத்தட்ட வந்து இதில் விதாசா இருக்கார், கலைசா இருக்காரு, ஆயத்தருண் இருக்காங்க, இதில் ஜான் விஜயன் அவரும் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்காரு. இந்த 4 பேருமே இந்த கேரக்டர் இந்த படத்தை வந்து தனியாக தூக்கிட்டு போயிருக்காங்க. அது கூட அடிஷனலாக சந்தோஷ் பிரதாப் சார், ஏன்னா அவரே சொல்லுவாங்க பர்டிகுலர், சாரி மறந்துட்டேன். அவர் என்னன்னா இவங்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அதை பார்க்கும்போது சாதாரண இயல்பாக பண்ணிட்டாங்க, ஆனால் அவ்வளோ என்கேஜாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி படத்தில் அவ்வளோ ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஷார்ட் பீரியடில் கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸில் முடித்த படம் தான். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாள் மேலே போன ஒரு படம் மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஷார்ட்டாக முடிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாருமே ரொம்ப உணர்ந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்காங்க. அதை பற்றி டேரக்டர் வந்து பல நேரம் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு டக்குன்னு முடிக்கிற ஒரு டெக்னீஷியனில் இந்த வார்த்தை வந்து இவர்கிட்ட இருந்த இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு, நடிங்க அப்படின்னு சொன்னது. ஆனால் அதுக்கெல்லாம் நான் யோசிக்கலை. எனக்கு பர்சனலாக திரும்ப நான் சொல்கிறது என்ன, 3ஆம் கண் மாதிரி இன்னொரு படம் அமையுமானா அமையும் கண்டிப்பாக. அது வந்து சகோனிசம்லாம் திரும்ப அமையுங்கிறது நம்பி கூட சொல்கிறேன். அவரும் நிறைய வெற்றி படம் கொடுப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட அடுத்தது கதைக்கு நாங்கள் நிறையா மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொடக்ஷனே இப்போ அடுத்த படத்தை ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்து ரெடியாகி திட்டத்தட்ட நிறைய ஷோ போட்டு டக்குன்னு கூப்பிட பார்த்தா, ஆனால் ப்ரொடியூசர் வந்து கமக்கவும் வச்சுக்கிட்டார். யாருக்குமே காமிக்கவே இல்லை அவர் ஆக்சுவலாக. நல்லா வந்தோடனே கரெக்டாக ரிலீஸ் பண்ண ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அந்த ரிலீஸ் வெயிட் பண்ணுறதுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். எதனால் அப்படி உறுதியாக சொல்கிறேன்னா, திட்டத்தட்ட நாங்கள் ஒரு உழைச்சதன் விளைவு அப்படியே பின்னாடி தங்கி வெளியே நின்றுட்டோம், ஒரு டெக்னீஷியன் வெளியே வந்துட்டோம். ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு பார்த்து நல்லா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது நான் திரும்ப வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல முக்கிய காரணம் வந்து கிட்டத்தட்ட சகோகணேசரோட உழைப்பு. அந்த உழைப்பு இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடையும். 2வது ப்ரொடியூசருக்கும் அடுத்தடுத்த படங்கள் நல்லா பண்ணணும். அதே மாதிரி இதில் நடித்த அனைத்து ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் சொல்கிறது எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீடியா நண்பர் அனைவரும் இந்த படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு நான் கேட்குறேன்னா, இவர் அடுத்தடுத்து நிறையா பண்ணுங்கிறது எனக்கு மிகப்பெரிய உந்துதல் இருக்குது. ஏன்னா அது கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். சாதாரணமாக ஒரு படம் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க, ஓகே. ஆனால் டெக்னீஷியன் படம் பார்க்கும்போது நம்ம ஒன்று பண்ணிடுவோம். ஆனால் இந்த படத்தில் படம் பார்க்குற ஆடியன்ஸே வந்து படத்தில் ரிசல்ட்டை கண்டுபிடிக்கணும். அது சவால் தான். ஆனால் சவாலையும் ரொம்ப ஈஸியாக எளிமையாக அவர் முடிச்சிட்டாரு அவர் ஆக்சுவலாக. அது வந்து ஆடியன்ஸ் கையிலே விட்டு கொடுத்துட்டாரு. அந்த படம் பார்க்கும்போது ஏன் இந்த ஃபீலிங் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த படத்தில் கதை எல்லாமே யாரை நோக்கி சார்ந்தது, எதை நோக்கி சார்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க. அதேமாதிரி இதில் முக்கிய அம்சம் என்னென்னா, டைரக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த சவால் எப்படி எதிர்கொண்டார்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனால் நிச்சயமாக அது நல்ல ரிசல்ட்டை நாங்கள் பார்த்துட்டோம். அதேமாதிரி நீங்களும் பார்த்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணணும். நன்றி 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 நன்றி. நன்றி சார். அடுத்தபடியாக ஒரு படத்தினுடைய இசை, அந்த இசை நினைச்சா ஒரு ஹாரர் சீனை காமெடியாகவும் ஒரு காமெடி சீனை ரொம்ப சேடாகவும் மாற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ரோலை 3ஆம் கண் படத்தில் செய்திருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் ராஜ் பிரதாப் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர், டைரக்டர் சார் எல்லாருக்கும் வணக்கம்.
மூன்றாம் கண் ஆக்சுவலி நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர் வந்து பிஸ்கோத் காசேதான் கலோடா இந்த மாதிரி காமெடி மூவிஸ் அண்ட் இந்த மாதிரியான கொஞ்சம் கமர்ஷியலான படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்த டைம்ல நான் என்னோட ஃப்ரெண்டு சதீஷ்குமார் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் சதீஷ் அவர்கிட்ட சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே டெப்த் இருக்கக்கூடிய நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த மாதிரி ஏதாவது படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். சவுண்டுக்கு வேல்யூ இருக்கிற மாதிரியான ஒரு படம் பண்ணணும் பிரதர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பண்ணலாம் பிரதர் சொல்லி நிறைய அவர் பேசிட்டு இருக்கோம். நாங்கள் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒன் ஃபைன் டே ஹி கால் மீ. அப்போ வந்து இந்த மாதிரி பிரதர் ஒரு படம் இருக்குது இந்த மாதிரி மூன்றாம் கண் சொல்லிட்டு நீங்க பண்றீங்களா சொல்லுங்க சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டு டக்குனு லிங்க் மீ டு சசிகுமார் சார் அண்ட் சகோ கணேசன் சார். அன்னைக்கு ஆக்சுவலி படம் ஆல்மோஸ்ட் நான் கமிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா படம் ஆல்மோஸ்ட் எடிட் டேபிள்ல முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் நான் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு ராமர் பிரதர் அண்ட் சகோ கணேசன் சார் தான் வந்து எனக்கு ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் காமிச்சாங்க. ட்ரெய்லர் பாங்கன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல விஷுவல்ஸ் நல்லா இது இருந்தது. ட்ரெய்லர் ஒரு தடவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார் சகோ கணேசன் சார். எனக்கு டக்குன்னு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகல. மேக்கிங்கா நல்லா இருக்குது இதா இருக்கு சார் இன்னொரு தடவை போடுங்க சார் அப்படின்னா 2-3 தடவை போட்டாரு. பார்த்தா சத்தியமா நல்லா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு டெக்னீஷியன்றதுனால சில விஷயங்கள் சொன்னேன் கஷ்டப்பட்டு. அப்புறம் பார்த்தா அவங்க சொன்னாங்க நாங்க இதுக்கு புரியவே கூடாதுன்னு சொல்லி தான் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டாரு. சரி பரவாயில்ல சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் தென் அப்புறம் வந்து இந்த படம் அதுக்கப்புறம் தான் ஃபுல் மூவி நான் பார்த்தா இந்த படத்துல ஹீரோவே வந்து ஸ்கிரீன் பிளே தான். எனக்கு அதுல இன்னும் ஆச்சரியம் என்னன்னா வித்யாத் சார், கலையரசன், ஜான் விஜய் சார் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு லீடு ஹீரோஸா இருக்கிறவங்க. இவங்க எப்படி அவங்க வந்து அந்த கண்டென்ட்டை எவ்வளவு வேல்யூ பண்ணி வந்திருக்காங்கன்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது சார். பிகாஸ் அது ஒரு ஹெல்த்தி சினிமாக்கான ஒரு அறிகுறியா நான் பாக்குறேன் அதை. ஏன்னா ஒரு ஸ்கிரீன் பிளேவை நம்பி அந்த கேரக்டரைசேஷனை நம்பி இவங்க எல்லாம் கமிட் ஆயிருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் இந்த படம் அதை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு அது எந்த அளவுக்கான ஒரு ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல இருக்குதுன்றது கண்டிப்பா தெரியும். அண்ட் எஸ்பெஷலி டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா நல்ல விஷுவலைசேஷன், எடிட்டிங், அந்த ஸ்கிரீன் பிளே எக்ஸிக்யூட் பண்ணது எடிட்டர் ஒரு பெரிய ரோல் இருக்காது. அண்ட் மியூசிக்ல என்ன மிகப்பெரிய சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா இதுல ஆடியன்ஸ் தான் வந்து இந்த படத்தோடைய ஒரு கிளைமேக்ஸே டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ஜோன்ல வச்சிருக்காரு டைரக்டர். அப்போ மியூசிக்ல நான் எந்த இதுலயுமே வந்து ஐ ஷுட் நாட் ஹைலைட் த கேரக்டர் ஆஃப் அ பர்சன். ஆனா அந்த மியூசிக் தான் அந்த படத்தை நகர்த்தவும் செய்யணும். இந்த மாதிரியான ஒரு சேலஞ்ச் இந்த படத்துல வந்து இருந்தது. ஸோ எனக்கு உண்மையாவே ரொம்ப பட் இதுல என்னன்னா வெரி ஷார்ட் டியூரேஷன்ல இந்த படத்தை நான் முடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் வந்துச்சு. அதில் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் என்னன்னா டைரக்டர் சார் தான். ஏன்னா சகோ கணேசன் சார் சொல்ல போனால் இஸ் எ மேன் ஆஃப் கிளாரிட்டி. நமக்கு என்ன வேணும் அப்படின்றது நம்ம இப்போ நான் ஒரு விஷயத்த சார்கிட்ட சொன்னேன்னா அவர் வந்து எக்ஸாக்ட்லி எஸ். இப்போ சில டேரக்டர்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அது கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அது சில பேர் ஃபீல் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் உட்காந்து டேபிள்ல. ஆனா அவர் வந்து அப்படிலாம் கிடையாது. ஒரு ரீல்ல முடிச்சுட்டேன்னா கூப்பிட்டு காமிச்சேன்னா சார் எஸ் இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு இதில் இப்படி பண்ணிக்கலாம் அவ்வளவுதான். அவங்க ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஒர்க் பண்றதுக்கு. அது இவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒரு படம், டெக்னிக்கலி டிஃபிகல்ட் உண்மையா சொல்ல போனா. அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இன்னொன்று புதுசு. இப்போ நம்ம யூஸ்வலா சில படங்களை வந்து நமக்கு கிளீஷேவா ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே இந்த மாதிரி இருக்குது, இதுல நம்ம மியூசிக்ல என்ன டிஃப்ரெண்டா பண்றோன்ற ஜோன்ல ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா நான் இது நீங்க படமா பார்க்கும்போது கண்டிப்பா தெரியும் இது படமாவே ஒரு புது எஃபர்ட் இது ஆக்சுவலி. இன்னொன்று டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரியை வந்து அவர் பிளேஸ் பண்ணி இதை வந்து ஆடியன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணுன்ற பேரட்டில் வைக்கும்போது வந்து அதை ஒவ்வொரு கேரக்டரைசேஷனும் அதில் எங்கேயும் நம்ம காட்டி கொடுத்துடவும் கூடாது. பட் அந்த கேரக்டரை வந்து நம்ம எலிவேட்டும் பண்ணி அந்த ஸ்க்ரீன் பிளேவை நகர்த்தி கொண்டு போகணுன்ற ஒரு ஜோன் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கூலில் இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ஸ் சதீஷும் ஃப்ரெண்டு, உதயகுமார் சாரும் ஃப்ரெண்டுன்றதுனால எங்களுக்கு வந்து சவுண்டில் வந்து நாங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டோம். இங்கே எங்கே சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், எங்கே மியூசிக்லேயே போகலாம். அண்ட் சவுண்டா இந்த படம் ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்குன்றது நான் வந்து ஆணித்தனமா நம்புறேன். நாங்க உட்காந்து செதுக்கி இருக்கோம் படத்தை, சாருக்கு தெரியும். அண்ட் நிறைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். சார் வந்து அவ்வளோ சில டேரக்டர்ஸ் வந்து மியூசிக்கை ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி சகோ கணேசன் சார் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு படம் ஃபுல்லாக லைவ்லியாக இருக்கணும் மியூசிக்ன்றதை வந்து ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறது. எனக்கும் ரொம்ப லைவ் மியூசிக் யூஸ் பண்ணுறது பிடிக்குன்றதுனால நிறைய லைவ் மியூசிக் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படம் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும். அண்ட் தேங்க்யூ சசிகுமார் சார் ஃபார் த பிகஸ்ட் சப்போர்ட் ஃபார் திஸ் மூவி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா கேஸ்ட் அண்ட் குரூக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதில் ஒர்க் பண்ண உதயகுமார் சார், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சதீஷ்குமார், அண்ட் ப்ரமோஷன் டீம் விஜயராகவன் பிரதர், நவீன் பிரதர் எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அண்ட் அடுத்தபடியாக இவங்களை பார்த்தா நிச்சயமா கர்லி ஹேர் வெரி ஃபேர்னு சொல்ல தோணும்.
படத்துல டீசர்ல பார்த்தா தெரியும், நிச்சயமா வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்டான ஸ்கிரீன் பிரசன்ஸ், யூனிக்கான பெர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணியிருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் அதுல்யா சந்திரா அவர்களை பேச அழைக்கிறேன். நமஸ்காரம். இங்கே வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி டீம் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழில் வந்தது 3ஆவது படம் அண்ட் படத்தோட டைட்டில் வந்து 3ஆம் கண் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஒவ்வொரு படத்திலும் நமக்கு புதுசாக யூனிக்காக ஏதாவது கிடைக்கும். ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக அது வந்து இந்த ஆக்டர்ஸ் தான். ஸோ அதித், வித்தார்த், Santosh, Teju, Kalai, all of them are superana performers. So I was so happy to share screen space with them. And heartfelt thanks to Ganesh sir. So thank you for having me. Thank you producers, Shashi sir and Lenin is also there. Thank you for the consistent support. I want to thank all the technicians and all the crew members who have worked so hard to bring life to this film. And I want to thank all the ADs, Raghav, and all of them who have been a part of this film. And thank you, media, for always showing up. And thank you. Yeah. இளம் தலைமுறையினர் எல்லாரோட அட்டென்ஷனையும் தன்னோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையுமே ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கதாநாயகின்னு தாராளமா சொல்லலாம். டிஜிட்டலாக இருக்கட்டும் இல்லை வெள்ளித்திரையாக இருக்கட்டும், அவங்க எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது டெஃபினட்டா வைரல் தான் ஆகும். அடுத்தபடியாக பேச அழைக்கிறேன் தேஜு அஸ்வினி அவர்களை. தேங்க்யூ. உங்களோட வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் இன்ட்ரடக்ஷன் தட் யூ ஆர் கிவிங் ஃபார் எவ்ரிவன். I was just telling Kalai about it. So இல்ல நான் எழுதி தரல. கண்டிப்பா வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்கும்போது ஐ பி சூப்பர் ஹாப்பி டு மீட் ஆல் ஆஃப் யூ. ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் ஐ கேன் சி யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் 3ஆம் கண் இது வந்து முழுக்க முழுக்க நான் பண்ணேன்னா அது சசி சாருக்காக தான். சசி சார் வந்து அப்படி ஒரு ஃபாலோ அப் என்ன பண்ணாரு. அண்ட் ஐம் ஸோ கிளாட். சசி சார் வந்து ஹி ஹாஸ் பிகம் லைக் அ ஃபேமிலி. இப்போ நாங்கள் படம் பண்ணி சொல்லலாம்ல சார் 2 இயர்ஸ் முன்னாடி பண்ணோம். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் முடிஞ்சிட்டு அது எடிட் வேற, நம்ம நடிச்சு கொடுத்தது வேற இல்லையா. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் படம் முடிச்சுட்டு பிளாக்மெயில் பண்ற டைம்ல நான் இந்த படம் கேட்டேன். என் படம் பேர் பிளாக்மெயில். இப்படிதான் என் டீம் இருக்காங்க. நாங்க செட்ல கூட இப்படிதான் எங்களை நடிக்கிறது கரெக்டா பண்ணிட்டோம். ஆனா நாங்க வேற என்ன பேசினாலும் ஏதாவது ஒரு கவுண்டர் 4 பேர்கிட்ட இருந்து வந்துட்டே இருக்கும். அண்ட் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கலையெல்லாம் சுத்தமா நான் ஸ்டாப் போகும் கலை எல்லாரும் மேலேயும். பட் ஆன் அ சீரியஸ் நோட், சசி சார் வந்து எப்பவுமே நான் என்னோட ஒர்க் வெளியில வந்தாலும், ஒரு ஆல்பம் வந்தாலும், ஒரு படம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் கால் கண்டிப்பா எனக்கு சார் கிட்ட இருந்து வந்துடும். சூப்பர்டா சூப்பர்டா. அண்ட் ஐ வில் ரைட் அண்ட் கிவ் யூ. ஹீ இஸ் ஒன் well-wisher that I have in this industry and who'll always wish good for me. எப்பவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு சூப்பரா வர, நான் சொன்னல நீ செமையா பண்ணுவேன், நான் சொன்னல நீ செமையா பண்ணுவேன்னு எப்பவுமே சொல்வாரு. அண்ட் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து அடிக்கடி கேட்கறது வந்து ரொம்ப ரேர். அண்ட் சசி சார் வந்து நான் ஸ்டாப்பா எனக்கு வந்து கடந்த ஒரு 2 இயர்ஸா எனக்கு அது கொடுத்துட்டே இருக்காரு. அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அவர்கிட்டேருந்து எனக்கு வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இதுக்கப்புறமும் என்னை மறக்காம கால் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ரோல். இதுல வந்து அவர் சொன்ன மாதிரி ஸ்கிரீன் பிளே தான் வந்து இதுல ஹீரோ. அண்ட் அவங்க கதைக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ்வலா ஹீரோயின்ஸ்கோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீரோஸை விட கம்மியா இருக்கும். ஐ கெஸ் யூ கைஸ் வில் அக்செப்ட். பட் இந்த படத்துல அந்த மாதிரி கிடையாது. மீ அண்ட் அதுல்யா வாட் ஹீரோயின் இல்ல எல்லாருக்குமே பயங்கர ஈக்குவல் ஸ்பேஸ். எனக்கும் என்னோட ஸ்டோரியில நானும் அதுல்யா தான் வந்து ஹீரோயின். ஸோ அந்த மாதிரி தான். இல்ல தப்பா போயிடுமோ, இல்ல நார்மலா தான் சொன்னேன். நாங்க தான் வந்து we run the entire our story. நான் பேச வந்ததே மறந்துடுவேன் நினைக்கிறேன். ஸோ அதுல்யா கூட தான் ஃபுல்லா நான் டிராவல் பண்ணியிருந்தேன். அண்ட் வித் தட் சார், ஐம் so glad and I'm so happy.
and I'm so happy that I worked with you. And Kalai, இவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கிறா நீங்க? ஓகே சார், இப்போ நீங்க வாங்க சார், அவன் கோச்சுப்பாரு, வந்துருங்க. சரி, சும்மா கலாய்ச்சேன். ஓகே, ஸோ விதாத் சார் பற்றி சொன்னேன். ஸோ ஐ எம் ஸோ கிளாட் டு ஒர்க் வித் யூ. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கே வந்து கண்டிப்பாக இட்ஸ் அ பிக் பிளெஸிங் ஃபார் மீ. அண்ட் உங்ககிட்ட இருந்தும் நீங்கள் டயலாகே இல்லாமல் அந்த ஃபேஸ்லேயே எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அது கன்வே பண்ணீங்கன்னு நான் வந்து லைவாக பார்த்தேன், பக்கத்தில் இருந்து பார்த்தேன். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கலை கலை வந்து he's another family for me. எனக்கு வந்து கலை வைஃப் அண்ட் தென் குழந்தை எல்லாருமே எனக்கு பயங்கர க்ளோஸ். வந்து அக்கா அக்கா அக்கான்னு சுத்திட்டே இருப்பா. சொல்லிட்டு என்ன அக்கான்னா, அஃப்கோர்ஸ் ஐம் அக்கா ஃபார் ஹர். அதித்தி, நாட் யூ, அதித்தி சொன்னேன். ஸோ அண்ட் அடிக்கடி நான் வந்து கலையை வந்து வெளியில நான் மீட் பண்ணிட்டே இருப்பேன். இஸ் லைக் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் அ ஃபேமிலி லைக் ஃப்ரெண்ட். ஸோ சந்தோஷ் பிரதாப், அதித். And Santosh Pratap is a very beautiful character he's got in this movie. பயங்கர ஹேண்ட்ஸமா ஒரு நல்ல quirky character இதுல. I guess you totally deserve this character, and this is something that is going to break through, and then I'm sure it is going to be really good for you from here. And Adit, இந்த தெலுங்கு கனெக்ஷன் எனக்கும் அதுக்கும் ஜாஸ்தி. நம்ம கலை காய்ச்சிக்கிட்டு இல்லை, நான் பேச மாட்டேன், தெலுங்குல பேச மாட்டேன் கண்டிப்பா. பட் யா, சம்திங் லைக் அந்த ஒரு டக்குன்னு பார்த்தா நம்ம ஒரு கசின் கிட்ட வந்து என்ன அப்படின்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு அது. அண்ட் ஸ்பெஷலி இந்த ப்ரோமோ சாங்ல பார்த்தீங்கன்னா ராதிகா மேம் எனக்கு வந்து யூ கேவ் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோ மை டேலண்ட். எனக்கு சாண்டி மாஸ்டருக்கு அப்புறம் யூ த ஒன் ஹூ ஆக்சுவலி கேவ் மீ தட் பர்டிகுலர் பார்ட். நீ பண்ணு, நீ உனக்கு என்ன வேணுமோ பண்ணு. அங்கே வந்துட்டு நான் கொரியோ பண்ணல, நீ இதை ஃபீல் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் பிட் வந்து நீ ஃபீல் பண்ணி உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு சொன்னாங்க. அதில் எனக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது, இல்லை எங்கேயாவது பெட்டர் பண்ணணும்னா அவங்க என்னை கைட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், இட் மீன்ஸ் அ லாட். பிகாஸ் ரொம்ப கம்மி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்து என்னோட டான்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் கிடைக்குது. அண்ட் ஐ கெஸ் திஸ் இஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி தட் யூ கேவ் மீ, தட் ஸ்பேஸ் தட் யூ கேவ் மீ. அண்ட் விஷுவலாகவே ரொம்ப அழகா அதை வர வச்ச உதய் அண்ட் த என்டையர் டீம். ராமா சார், நான் இப்போ தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங். அண்ட் சரத், அஃப்கோர்ஸ் வந்து கலகலன்னு ஷார்ட் மொத்தம் நான் எங்களோட செட்டையை வந்து பயங்கர கலகலன்னு வச்சுட்டு இருக்கவரு. அண்ட் ஐ கெஸ் நான் எல்லாருமே கவர் பண்ணிட்டேன். ஆர்ட் டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். மியூசிக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி. நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை அண்ட் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கதை. அண்ட் சதீஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். ராஜேஷ் சார், தேங்க்யூ. அண்ட் ஆல் தி ஏடிஸ் அண்ட் எவ்ரிபடி, ஆல் தி டெக்னீஷியன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் படம் பாருங்க, June 12th வருது. இது வரைக்கும் வந்தவங்க யாருமே அதை சொல்லலை, நான் சொல்லிடுறேன், ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். June 12th வருது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் பார்த்துட்டு அது யாருன்னு கண்டுபிடிங்க, அந்த டீசரில் சொன்ன மாதிரி. அண்ட் I'll be looking forward for all your feedback. Thank you so much. தேங்க்யூ. அடுத்தபடியாக ஹீரோயின் சொன்ன மாதிரி தான் எல்லாரையும் ரொம்ப கலகலன்னு சிரிக்க வச்சுட்டு இருக்கவரு, வார்த்தைக்கு வார்த்தை கவுண்டர் கொடுக்குறவரு. ரொம்ப சிரிச்சே பார்த்துட்டோம். ஆனா 3ஆம் கண் டீசர்லயும் ட்ரைலர்லயும் உங்களை கொஞ்சம் சீரியஸா பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்குது. என்ன மாதிரி ரோல் பண்ணிருப்பாரு அப்படின்னு யோசிக்க வைக்குது. எஸ், அடுத்தபடியாக KPY சரத் அவர்களை பேச அழைக்கிறேன். ரொம்ப நன்றி. நானே பதட்டமா இப்போதாம்மா வந்தேன், அதுக்குள்ளே ஏற்றி விட்டீங்களே மேலே. இங்கே வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், என்னுடைய அண்ணன்கள் தான் நிறைய பேர், அண்ணன்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கம். சாரி லேட் ஆகிடுச்சு ஷூட்டிங்னால, மன்னிச்சிருங்க தம்பியை. எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த நம்ம சசி அண்ணன், ஒரு கை வைக்காம பேசுவாங்க. சரிண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணே. சசி அண்ணன் வந்து கூப்பிட்டு தம்பி வாப்பா உனக்கு ஒரு ரோல் ஒன்று இருக்குது அப்படின்னாரு. சரி, ஓகே, நான் கண்டிப்பாக வரேன். அப்புறம் போய் டைரக்டர் சாரை பார்த்தேன். டைரக்டர் சார் என்னை பார்த்தோன்னே கலக்கப்புதெல்லாம் வருவல்ல நீ, மொட்டை டிஷ்லாம் வருவல்ல நீ. ஆமாம் சார், நான் தான் சார். அப்பாடா, ஏதோ ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இல்லைப்பா,
இதில் வந்து உனக்கு காமெடி கிடையாது அப்படின்னாரு. என்னண்ணே அப்படின்னா, இது உனக்கு ஒரு மாதிரி ஒரு ரோல் இருக்கும், வந்து பாரு அப்படின்னு சொன்னார். பார்த்தா டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். என்னங்க இது, நான் எப்பவுமே போனால் ஏதாவது கவுண்டர் போட்டு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு கண்ணில் காமிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தா ஒரு சூப்பரான ரோல் கொடுத்தாரு. முதல் முறையாக வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாருமே நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லலாம் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. நடிக்க வச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம் என்னைய வந்து. இந்த படத்தில் வந்து நான் ஒன்றே ஒன்று தான் நினச்சேன். இங்கே இருக்கிற விதார்த் அண்ணன், அப்புறம் கலையரசன் அண்ணன், சந்தோஷ் டார்லிங், நம்ம ட்ரிகன், இவங்க கூடலாம் ஒவ்வொரு படத்துலையும் நடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு படத்தில் நடிப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா ஹீரோவோடும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 5 பேர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன்னா நான் சார்கிட்ட சொல்லுவேன், சார் இன்னும் ஒரு 5 ஹீரோ எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா சுயவரம் மாதிரி ஒரு படம் வந்திருக்கும், நானும் அதில் நடிச்சது ஒரு பெருமையாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கு. எல்லாருமே அண்ணனுங்க எல்லாருமே வந்து தம்பியை சூப்பராக பார்த்துட்டாங்க. சொல்லி கொடுத்தாரு, விதாத்தனெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் விதாத்தனன் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நிறைய. ஆனால் அந்த டைலாக் சொல்லிட்டீங்களா, எனக்கு இதில் டைலாக்கே இல்லை பேசலையானே. அப்போ ஓகே, அப்போ நீங்கள் பேசுங்க, அப்போதான் தெரியும். ஆனால் இதுலையாவது பேசுறீங்கண்ணா தயவு செஞ்சு. ஏன்னா படம் பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு நான் ஏன் இப்படி சொல்றேன்ட்டு. கலையரசன் அண்ணன் வந்து ரொம்ப ஜாலி டைப்பு அண்ணன். அதை சொல்லவா, பன்னீர் சோடா ஏதாவது. கலையரசன் ரொம்ப ரொம்ப ஜாலி டைப்பு, சூப்பராக பார்த்துட்டு. எனக்கு தனியாக எதனா ஒரு கேரவான் கொடுத்துருந்தா கூட என் கேரவானில் நான் உட்காரவே முடியாது, அவர் கேரவானில் தான் உட்காந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பேன் நான் எப்போவுமே. அப்படி இருக்கும், செம்ம ஜாலி. ட்ரிகன் ப்ரோ வந்து படத்தில் என்னை செம்மடி அடிச்சிருக்காரு. ஏன்னா அதாவது இந்த படத்தில் ஜான் விஜய் அண்ணன் நடிச்சிருக்காரு. செம்ம கலாட்டா பண்ணியிருப்பாரு, செம்மையாக கலாய்ப்பார் அவரை. ஆனால் அவருக்கு அங்கே கலாய் வாங்கிட்டு வந்து என்ன அடிச்சுன்னு இருப்பார். ஏங்க அதுக்கு அவர் அடிச்சிருக்காங்க என்னங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லாருமே. அப்புறம் தேஜு அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின். சொல்லிட்டேங்க, ஜிபேல மட்டும் ஏதாவது பண்ணி விட்டீங்கன்னா. சசி சார் பண்ணிக்கலாம். சசி சார் ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, இந்த படத்துல யார் கொலையாளின்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 lakh நான் தருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. 1 லட்ச ரூபா கன்ஃபார்ம். நானே சொன்னேன், சார் பேசாம நான் தான் அந்த கொலையாளின்னு சொல்லிட்டு நானே 1 லட்ச ரூபா வாங்கி போயிடலான்னு இருக்கேன் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு. மொத்தமாக வந்து நிறைய டெக்னீஷியன் போதுன்றா. மொத்தமாக எல்லா டெக்னீஷியனுக்கும் வந்து என்னுடைய நன்றிகள் சொல்லிக்கிறேன். ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டீங்க. டைரக்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முக்கியமாக சசி அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, லவ் யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் நன்றி, தேங்க்யூ, லவ் யூ. படத்தை ஜூன் 12ஆம் பார்த்துருங்க சொல்லிட்டேன் நானும். ஆக ஜூன் 12ஆம் தேதி 3ஆம் கண் படத்தை பார்த்து யார் அந்த கில்லர்னு சொன்னா 1 லட்சம் கன்ஃபார்ம் இல்ல ப்ரொடியூசர் சார்? ஓகே, அந்த 1 லட்சத்தை வாங்க நாங்களே ரெடி ஆகிறோம். அண்ட் அடுத்தபடியாக பேச வருவது ஹீரோவாக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், எந்த கதாபாத்திரமாக இருக்கட்டும், தன்னோட இன்டென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நபர், கிரிட்டிக்கலி அக்ளைம்டு பெர்ஃபார்மன்ஸ் பல கொடுத்துருக்கக்கூடிய நபர். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம், கலையண்ணா சொல்லிடுறதா அப்ப சொன்னது, தி மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் ஆஃப் கோலிவுட் ஆக்டர் மிஸ்டர் சந்தோஷ் பிரதாப் அவர்களை பேச அழைக்கிறேன். வேண்டா. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல. இந்த படத்தில் ஒருத்தராக சொல்லணும்னா கிட்டத்தட்ட போய்டும், லிஸ்ட்டு பெருசான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் கலையை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு ப்ரொமோஷனாக போகும்போது அன்ரிசர்வ் ட்ரெயினில் உட்கார்ற மாதிரியே சீட்டு போட்டு வச்சுருப்பாங்க எங்களுக்கு. இடமே பத்தாம தான் இன்டர்வியூ கொடுத்துட்ருப்போம். இப்போ கூட இன்னைக்கு காலையில் வந்து கிட்டத்தட்ட நெருக்கடியாக ஒரு இடத்துல ஒரு சோஃபால 10 பேர் உட்காந்துருந்தோம். அந்த மாதிரி தான் இந்த படம். ஸோ ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவேன். சில படங்கள் வந்து அது மாதிரி அமையும், நல்ல ஃபேமிலியாக சந்தோஷமாக இப்போ வரைக்குமே எந்த ஒரு கசப்பான ஒரு உணர்வும் இல்லாமல் கடைசியாக ஒரு நல்ல ஒரு மெமரியோடு போவோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக சசி சார் சொன்ன மாதிரி இது இந்த படத்தோட முடிய போகிறதில்ல. மேபி நம்ம பார்ட் 2ன்ற பேரில் இன்னொரு 4ஆம் கண், 5ஆம் கண், 6ஆம் கண்ணுன்னு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டீம். வெரி ப்ரிவிலேஜ் அண்ட் கிரேட்ஃபுல் டு பி அசோசியேட்டட் வித் ஆல் ஆஃப் தெம். அண்ட் ஒருத்தரை பற்றி சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பட் எல்லாருக்குமே நான் ஒன்றா நன்றி சொல்லிக்கிறேன். ஐ ஹேட் அ great time. One of most memorable movie in my life. And எல்லாருமே என்ன குறிப்பிட்டு வில்லனா இது மாதிரி சொன்னாங்க இல்லையா, சில படங்கள்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் வந்து இதில் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம், இந்த சினிமாவில் வந்து இந்த டைப் காஸ்ட் பண்ணுறதோ இல்லை நான் வந்து ஒரு விதமான கேரக்டரை கொடுத்து நம்மளை வந்து இந்த கேரக்டர் தான் இவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்றத ஒரு பிலீஃப் கொடுக்குறதோ, அதை உடைக்கிற அளவுக்கு ஒரு படம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைப்பேன்ல. கண்டிப்பாக இந்த படம் எனக்கு இருக்கும். ஸோ சகோ சார்,
பெரிய நன்றி. நான் அவர் என்ன கதை சொல்லி கேட்கும்போது நான் சொன்ன விஷயம், எப்படி நான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நான் பண்ணுவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தான் கேட்டேன். ஸோ அந்த நம்பிக்கை அவர் வச்சு அவர் ஒரு விஷயம் சொன்னார், பாரதி ராஜா சார் சொன்ன ஒரு விஷயம் இல்லையா. ஸோ எல்லா நடிகனும் அழுகுறான் சிரிக்கிறான், அது மாதிரி எல்லாமே அவனால் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அவனை பண்ண வைக்கிறது நம்மளோட பொறுப்பு அப்படின்னாரு. ஸோ பியூட்டிஃபுல்லி டிஸ்கிரைப். ஸோ இந்த மாதிரி எல்லா டைரக்டர்ஸும் ஒரு படத்துலையும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஸோ ரொம்ப அழகான அனுபவம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஒரு இன்டர்வியூ போச்சு. அதில் ஒரு அழகான ஒரு பிரதிபலிப்பு. இதில் நீங்கள் கடைசியில் வந்து நீங்கள் வந்து ஒரு இது கிளைமேக்ஸ் கொடுப்பீங்க, பதில் கொடுப்பீங்க, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு வில்லன் இருப்பான்ல, அதை நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க இந்த படம் பார்த்த பிறகு. ஸோ அதுதான் இந்த படத்தோட நான் ஒரு கிளைமேக்ஸை நான் பார்க்குறேன். ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு தீய சக்தியை கண்டுபிடிச்சி அதை கொல்ற விஷயம் தான் இந்த படமாக நான் பார்க்குறேன். அண்ட் டெஃபினெட்லி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓப்பன் கிளைமேக்ஸ், அதாவது ஓப்பன் எண்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி, இதுவும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு கதை தான். ஸோ டெஃபினெட்லி இட் ஹஸ் ஒர்க் ரியலி வெல். நான் ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குல்ல. அதே மாதிரி படமும் ரொம்ப எங்கேஜிங்காக கடைசி வரைக்கும் என்னென்னு உங்களை சிந்திக்கிற அளவுக்கு இந்த படம் வச்சுருக்கோம். ஸோ அகெயின் தேங்க்யூ டு எவ்ரி ஒன். அண்ட் எல்லாமே தேஜு அழகாக இருக்காங்க, கலை வந்து ஒல்லியாயிட்டா, இது மாதிரிலாம் நிறைய சொல்கிறீங்க இல்லையா. ரொம்ப அழகாக ஸ்மார்ட்டாக ஹீரோ மாதிரி இருக்கிற எங்கள் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சசி சார். சசி சார் எப்படின்னா இண்டஸ்ட்ரியில் எப்பயுமே ஒரு அண்ணன் அப்பா ஏதோ ஒரு காட்ஃபாதர் ஒரு நம்ம தேடுவோம் இல்லையா. ஸோ அது படம் பண்ணுறாரோ இல்லையோ அது ரெண்டாவது பட்சம் என்ன வச்சு, பட் என்னைக்கு இருந்தாலுமே ஒரு அண்ணன்ற ஸ்தானத்தில் வந்து நான் அவரை வச்சுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் தட் பிலீஃப். தேங்க்யூ. நன்றி எல்லாருக்கும். சொல்றீங்களா வந்து சீக்கிரமே கல்யாண அப்டேட் வந்துரும். ஓகே அடுத்தபடியாக மாஸ்டர் யோர் கிராஃப்ட் எம்பவர் யோர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படத்துக்கு படம் தன்னோட கிராஃப்டை வந்து ரொம்ப மெருகேற்றிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மர், தமிழாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் 2 லாங்குவேஜ்லையும் வெர்சடைல் பெர்ஃபார்மராக வலம் வரக்கூடிய ஆக்டர் மிஸ்டர் திரிகுன் அவர்களை பேச அழைக்கிறேன். 32 வயசுல எல்லாருக்கும் வணக்கம். ஓகே தேஜு, ஓகே பேசலாமா? சினிமா வந்து இப்போ ஓவியமோ இல்லை ஃபோட்டோகிராஃபியோ இல்லை இசையோ வந்து நீங்கள் தனியாகவே அது கற்றுக்கலாம், நீங்கள் பண்ணலாம், பார்க்கலாம். ஆனால் சினிமா வந்து ஒரு கூட்டாக ஒரு கம்யூனிட்டியாக மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு கலை. யூஸ்வலி ஒரு செட்டில் 2 முகங்கள் வச்சு தான் நாங்கள் ஒரு நடிகனாகட்டும் ஒரு டெக்னீஷியன் ஆகட்டும் நாங்கள் போவோம். ஏன்னா நம்மளாக இருக்கிறதுனால நிறைய நம்மளுக்கு மறுபடியும் அந்த படம் வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகலாம், நம்மளுடைய கருத்துக்கள் தவறாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து திரையில தெரிகிற நடிகனை விட நடிகன் திரைக்கு பின்னாடி என்ன பண்றான்றதை வச்சுதான் அவனுடைய படங்களுடைய ரேட்டிங்கோ இல்லை வர்றது எல்லாமே இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு ஒரு நண்பர்களா பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த படத்துல உருவாக்கி தந்த எங்க இயக்குனருக்கும் தயாரிப்பாளர் சசி அவர்களுக்கும் சகோகணேசருக்கும் ஒரு பெரிய சிறந்தாழ்ந்த ஒரு நன்றியை நான் தெரிவிக்கணும். இன்ஃபேக்ட் இது ரொம்ப ட்ரபிள் பண்ணது நான் தான். என்னுடைய சரி ஒன்றும் இல்லை, ஒரு ஷூட்டுக்கு சில நாள் முன்னாடி வந்து எங்கள் அம்மா வந்து திடீர்னு ஒரு நாள் தவறிடுறாங்க. ஒரு 4 நாளில் ஷூட்டு. ஜென்ரலாகவே வந்து நம்ம ஒரு டேட், இப்போ கூட நான் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன். என் பொண்ணு வந்து பிறக்கிறா, நான் கேட்குறேன் இப்படி ஒரு 3 நாள் வேணும், இல்லைங்க மழை பெய்யுது செட் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் என் பொண்ணு பிறக்கிறத நான் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் போனோம். ஒரு கூத்தாடியாக இது வந்து நாங்கள் எங்களுக்கு பழகிரும், இப்படிதான் வாழ்க்கை. ஸோ இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது நான் ஃபோன் பண்ணுறேன். நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், சார் நான் வர முடியும்னு என்னால் தோணலை. ஒரு 4-5 நாள் இப்போ ஓகே எல்லாமே இந்த சினிமாவை நோக்கியே போயிட்டு இருக்கு. இத்தனை வருஷமா நான் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இப்போ வந்து அதுக்கான சடங்கும் சாம்பிரையும் எனக்கு ஒரு டைம் வேணும் அப்படின்னா எனக்காக ஒரு 15 நாள் எல்லாத்தினுடைய டேட்டை மாற்றி வெயிட் பண்ணி பண்ணதுக்காக ரொம்ப 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 தேங்க்யூ சசினா. அது ஏன் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா இது ரொம்ப வணிகம் சார்ந்த ஒரு கலை. இதில் வந்து ரொம்ப சின்ன இடத்துல தான் வந்து மனிதம் வந்து போகும். அண்ட் ஃபோன் பண்ணி அவர் என்கிட்ட சொன்னார், நீ வரும்போது நாங்கள் எடுக்கிறோம், எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு தேங்க்ஸ். அண்ட் இன்னொன்று, நானும் நிறைய இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறேன். சில இடத்துல சம்பளம் கிடைக்கும், சில இடத்துல படம் முடிஞ்சும் கேட்டுக்க அடுத்த படம் எங்கேயாவது வரும்னு நினச்சேன். ஆனால் டைமுக்கு எல்லாத்துக்கும் சம்பளத்தை கொடுத்து நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்து
எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்ட ப்ரொடியூசருக்கு மறுபடியும் இன்னொரு தடவை நான் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். பெரிய விஷயம். ஏன்னா ஒரு பொருளாதாரமாக வந்து ஒரு எல்லாரும் நடிங்க அவனுக்கு என்ன அப்படின்றது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு இது. அவன் பிரச்சனை அவன் முதுவும் அவன் சொரிஞ்சாதான் தெரியும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சகோ கணேசன் அவர்கள் ஆளே கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆள் தான். அவர் வச்சிருக்கிற கதையும் பயங்கர, அவருடைய மற்ற கதைகள் 2-3 கதை நான் கேட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து நான் ஒரு டிரான்சிட்ல ஒரு கதை சொல்றேன். ஒரு நண்பர், அவர் வந்து செந்தில், நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண படம், நானும் விதார்த்தனை பண்ண படம் டெவிலில் ஒர்க் பண்ணார் சொன்னார். ஒரு நல்ல கதை இருக்கு தலைவா, நீங்கள் கேளுங்க. நான் சொன்னேன் சார் ஆல்ரெடி இத்தனை பேர் ஹீரோ, நான் வேறு லாங்குவேஜில் வரணும், டேட்டு மாற்றணும், செலவு ஜாஸ்தி, என்ன இல்லை ஒரு தடவை கேளுங்க அப்படின்னாரு. சரி ஓகே, ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டு வேண்டாம் அப்படின்னு தான் கதை கேட்டேன். எனக்கு கதை கேட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஓகே சொல்லி செக்கில் அட்வான்ஸை வாங்கிட்டு போகிற அளவுக்கு என்னை ஈர்த்த ஒரு கதை. ரொம்ப பெருமையாக இருக்குது. 3ஆம் கண்ணில் வந்து நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு. திரிகுன் நிறைய பேர் அருண், ஆதித், திரிகுன், இந்த கன்ஃபியூஷன் நான் பேரை மாற்றிட்டேன் தலைவா. 4 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றி நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு 30 படம் சொன்னா 32 படத்துக்கு மேலே நடிச்சு முடிச்சு சொல்லுன்னா பண்ணியிருக்கேன். ஏதோ 50 படம் நடிச்சவரு சும்மா உட்காந்துருக்காரு அந்த பக்கம். ஆனா எங்க எல்லாத்துக்கும் எல்லா குரூப்லயுமே ஒரு அண்ணன் இருப்பாரு. அதாவது பொறுமையா எல்லாத்துக்கும் சேட்டையும் வந்து பொறுமையா பார்த்து இவனுங்களை வச்சுட்டு அப்படின்ற மாதிரி எங்க குரூப்லயே வந்து எங்க அண்ணன், எங்க தலைவர் விதார்த் அண்ணன், அவரு அப்புறம் கலையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு கலகலன்னு ஒரு கலைஞன். ஆனா படம் நிறைய பண்ணிருக்காருல, அவார்டு நிறைய ஜெயிச்சிருக்காருல, அந்த விதத்துல நாங்க அண்ணன் தான் சொல்லுவோம். சம்பளம் நிறைய வாங்குறல, கார் நிறைய வச்சிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி யூஸ்வலி வந்து நடிகருக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஈகோ வரும். நாங்களும் பேசும்போது இவன் இப்படி சொல்லிட்டானே, இவன் இப்படி பார்த்துட்டானே உள்ள வச்சுப்போம், சொல்ல முடியாது. ஆனா உண்மையாவே வந்து ஒரு 100% ஒரு யூஸ்வலி நாடகங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு 10 நடிகர்கள் சேர்ந்து தினமும் ஒத்திகை பார்க்கும்போது இல்ல அந்த சீன்ஸை பண்ணும்போது படிக்கும்போது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும். அது வந்து இங்க வந்திருக்கு. ஆனா சத்தியமா சொல்றேன், யாராவது கலையை வச்சு படம் மட்டும் பண்றீங்களா? கலைக்கு வந்து விதார்த் சார் மாதிரி ஒரு ரோல் கொடுத்து எங்கேயுமே பேசக்கூடாது அந்த மாதிரி வச்சா பாத்தீங்களா, உண்மையாவே வந்து மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் நிம்மதியா. அண்ட் சந்தோஷம் நானும் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜென்டில் ஜெயண்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டான ஆள், மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர், லேடிஸ் ரொம்ப நல்லா சமைப்பாரு, நல்லா பார்த்துப்பாரு. யாராவது வரன்கள் இருந்தா சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் மேட்ரிமோனிலையும் எங்க சைட்ல இருந்து நாங்க அவருடைய ப்ரொஃபைல் அப்லோட் பண்றோம். டிஎம் கூட போடலாம். ஆண்கள் மட்டும் நிறைய டிஎம் பண்றாங்களா, கொஞ்சம் பெண்களும் டிஎம் பண்ண. ஸோ அதுல்யா அண்ட் தேஜு ஆக்சுவலி ரொம்ப ப்ரொஃபஷனல். நிறைய சீன்ஸ் நாங்கள் பண்ணல. எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல தோழி. அவங்களும் ஆந்திரா நடிக்கிறதுனால அடிக்கடி அங்கே வருவாங்க. என்ன ரொம்ப வியந்த விஷயம் என்னன்னா அவங்களுடைய டெடிகேஷன். ரொம்ப துயரமான சம்பவம் நடந்து 2 நாளுக்கு அப்புறம் அவங்க அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன் என்ன அப்படின்னா, இப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க அப்பா இறந்துட்டாங்க இந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. ஒரு 2வது நாள் 3வது நாள் இல்லைடா நான் முதலே கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், நம்ம வரலைன்னா நல்லா இருக்காது, நான் வந்துட்டு நான் அடுத்த நாள் போயிடுறேன்னு. அங்கே ஒரு 30 ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அந்த 30 பேருமே அந்த பொண்ணை பார்த்து வி ஜஸ்ட் புட் ஹர் அசைட். அது ஒரு பெரிய விஷயம், ஒரு வேற லெவலான ஒரு டெடிகேஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேஜு. அதுக்காகவாவது நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். நீயும் கலை மாதிரி விதார்த் சார் மாதிரி பல கார்கள் வாங்கி அதுக்கு 19 நம்பரை சூட்டி நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அண்ட் அதுல்யா மலையாள சூப்பர் ஸ்டார், கர்லி ஹேர், ஸ்கின் இஸ் ஃபேர் அப்படின்னு வந்து அவங்க குலுகுலு படத்துல, இன்ஃபேக்ட் ரத்னகுமார் என் கிளாஸ்மேட் தான், குலுகுலு படத்துல நடிச்சிருந்தாங்க. ஆமாமா, எங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டான், பொண்ணுங்க மெசேஜ் பண்ணாதான் ரிப்ளை பண்ணுவேன். நடிச்சு தமிழ்ல வந்து பயங்கர பாப்புலரான ஆக்டர். ஸோ இந்த நல்ல க்ரூவோட ஒர்க் பண்றது ரொம்ப ஹாப்பி. அண்ட் ராதிகா மேம், நாங்க பண்ணோம் படம் ஆல்ரெடி ஒரு 2 மாசத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்துடனே அந்த கீழே நான் இவ்வளோ கடவர் இனிது பல படங்கள், கருட வேகா அது இது நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துடனே பிரஸ்லாம் சார் நாட்டி ஸ்வீட்டி கிரேசி அப்படின்னாங்க. அந்த படத்துலயும் மேம் தான் கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த காம்பினேஷன்ல மறுபடியும் ஹிட் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிரதாப், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மியூசிக். மைக்கேல், இப்போதான் மீட் பண்ணுறோம். ஹாய், நைஸ் டு மீட் யூ. ஹோப்ஃபுல்லி வில் ஒர்க் டுகெதர். அண்ட்
ராமர் சார் வந்து நான் வெறும் யூடியூப் வீடியோல தான் பார்த்துருக்கேன். நான் பெரிய ஃபேன். பல எடிட்டர்ஸ் சொல்லியிருக்கேன், ஐயோ படத்துக்கு ஏதாவது 10 பைசா பிரயோஜனம் ஏதாவது பப்ளிசிட்டி பண்றீங்களா அப்படின்னு. ராமர் சார் தேங்க்யூ, உங்களுடைய ஸ்பீச்சுக்கு ஒரு பெரிய ஃபேன். இன்னும் நீங்க இந்த மாதிரி பெரிய ஸ்பீச்சஸ் கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் ஷரத்தை வந்து நான் ஹைதராபாத்ல இருக்கும்போது இந்த கோவிட் வந்தப்போ பயங்கர நான் தனியாக இருப்பேன். ஒரு சின்ன ஃப்ராக்சரு, வீட்டில் ஒரு 3 மாதம் அடைஞ்சிருந்தேன். எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுறதுன்னு புரியாத ஒரு டைமில் வந்து ஒரு ஷோ வந்து போட்டு பார்த்துட்டே இருப்போம். எப்படா சனிக்கிழமை வரும் அந்த ஷோ. இது ஒரு குக்கிங் ஷோ. தேங்க்யூ ஷரத். நிறைய பேருக்கு வந்து அந்த டைமில் சிரிக்க வச்சிங்க. உங்கள் டீம் யூ டிட் அ கிரேட் ஜாப். அண்ட் இன்னும் நிறைய இந்த படத்தில் சிரிக்க வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அடி வாங்க பார்ட் 2ல இன்னும் போட்டு பொழந்து எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காராம். தேங்க்ஸ் ஷரத் படத்தில் நடிச்சதுக்கு. முழு குழுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த மாதிரி ஒரு படம் வந்து இப்போ சுயம்பரம் படம் 24 மணி நேரத்தில் எடுத்த படம், பேசாத படம், கதை திரைக்கதை வசனம்ல சந்தோஷ் சொன்ன மாதிரி ஒரு ஓப்பன் எண்டிங், அந்த மாதிரி ஒரு ஓ ஹென்ரியின் சிறுகதைகள் கவிதைகள் மோஸ்ட்லி வந்து ஒரு ஓப்பன் எண்டிங்கோட இருக்கும். அந்த ஓப்பன் எண்டிங்கான ஒரு அழகே வேற. அதாவது வாசகன் வந்து ஒரு எழுத்தானெல்லாம் மாறக்கூடிய ஒரு இடம் அது. அதே மாதிரி ஒரு வியூவர் வந்து ஒரு ரைட்டர் ஒரு திங்கரா மாறக்கூடிய இடம் வந்து ஒரு ஓப்பன் எண்டிங் இருக்கிற ஒரு படம். அதை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். மீண்டும் ஒரு முறை ஜூன் 12 எல்லாருமே தேட்டரில் போய் படத்தை பார்த்து எல்லாருமே எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் மனமாற கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தபடியாக தன்னோட திரைப்பயணத்துல 60-70 படங்கள் கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாலும் 3ஆம் கண் தான் அவரோட முதல் படம். எஸ், இந்த படத்தை வந்து டெபியூ டைரக்டராக அறிமுகமாக கூடிய டைரக்டர் சாகோ கணேசன் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் ஆர்டிஸ்ட் பேசினாங்க. ஆனா நிச்சயமாக ஒரு மல்டி ஸ்டாரர் படத்தை வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் படம் எடுக்கும்போது சேலஞ்சிங்கான விஷயங்கள் பல இந்த படத்துல இருந்திருக்கும். ஸோ முன்னணி நட்சத்திரங்களை வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான கதைக்களத்தை நம்ம கிட்ட கொடுக்க வராரு. ஸோ ஐ வெல்கம் டைரக்டர் சாகோ கணேசன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் 60-70 படம்லாம் ஒர்க் பண்ணலைங்க. அது எப்படின்னா, வாசு சார் 60 படம் பண்ணியிருக்காரு. அவரோட அனுபவத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். 60-70 நல்லது. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு படம். இது ஒரு வித்தியாசமான ஒரு திரைக்கதை. இது மாதிரி ஒரு கதை வந்து வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் சினிமான்னு நினைக்கிறேன். ரஷமான் எஃபெக்ட்டுங்கிற ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த விஷயம். அதை இந்த கதையில் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன். அது கூடவே வித்தியாசமான ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஓப்பன் எண்ட். ஆடியன்ஸ் தான் இந்த படத்தோட கிளைமாக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு புதுசான ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த படம் தமிழில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடே இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா நான் திருத்திக்கிறேன். ஸோ அந்த வகையில் இது ஒரு முதல் படம் நினைக்கிறேன். எனக்கும் முதல் படம் தான் இது. இந்த படம் வந்து முதல்ல ப்ரொடியூசர் சசிகுமார் சார் இந்த கதையை அவர்கிட்ட சொல்றதுக்கு நான் போகும்போது அவர் இந்த கதையை ஒத்துக்குவாரா ஒத்துக்க மாட்டாராங்கிற டவுட் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி. எந்த ப்ரொடியூசருமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவிக்கு உடனே ஓகேலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க கமர்ஷியலாக ஒரு போகணும், ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் எல்லாரும் யோசிப்பாங்க. பட் இவர் இந்த கதையை சொல்லும் போது நான் ரெடியாகவே இன்னொரு கதையும் வச்சுருந்தேன். ஒருவேளை இந்த கதை அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உடனே இன்னொரு கதையை சொல்லி எப்படியாவது அவர்கிட்ட ஒரு அட்வான்ஸை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில். பட் ஆனால் இந்த கதை சொன்ன உடனே இதில் இருக்கிற அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அவர் யோசிச்சார். அது அவர் சொன்னார், அவர் என்கிட்டே சொன்னார். இதில் நிறைய கமர்ஷியல் இருக்குது, இது நிறைய நடிகர்கள் இருக்காங்க, கதையும் நிறைய ஹியூமர்லாம் இருக்குது. இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரிங்கிறதையும் தாண்டி இதில் நிறைய ஹியூமர் இருக்குது, இளைஞர்களை கவரக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவே பண்ணலாம், வேற எந்த ஆப்ஷனுமே நம்ம யோசிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ அதனால தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி சொல்லும்போது அடுத்தது நடிகர்கள்ங்கிற ஒரு விஷயம் வரும்போது உடனே சொன்னேன் விதாத் சார். ஏன்னா இந்த விதாத் சாருக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன். அந்த கதையை கேட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி என் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணோம். பட் அந்த கதை என்னால் படம் பண்ண முடியல அந்த சமயத்தில். பட் சீக்கிரம் அது பண்ணுவோம் சார் அது. ஸோ அந்த நம்பிக்கையில் அவர் என்ன சொன்னார்னா, எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் நீங்கள் சொன்னாலும் ஒரு ஹீரோ கேட்டாங்கன்னா என் பேரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க,
எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் கண்டிப்பாக நான் வேறு கதையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் கேட்ட உடனே நான் விதார்த் சார் இருக்காரு அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான், அதாவது நாங்கள் ஷூட்டிங்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஷூட்டிங் போகும்போது தான் சாருக்கு நான் கதையே சொன்னேன். அது வரைக்கும் அவர் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார் என் மேலே. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு கதையை கேட்ட உடனே இன்னொரு கதையும் அவர் நல்லா பண்ணுவான், இவன் நல்லா டைரக்ட் பண்ணுவாங்கிற அந்த நம்பிக்கை ஒரு ஒரு புது டைரக்டர் மேலே வைக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அப்படி ஒரு நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட்கள் தேடிட்டு இருக்கும்போது அடுத்து எங்களுக்கு கலை தான் ப்ரொடியூசர் சாருடைய முதல் சாய்ஸாக இருந்தார். கலையை பார்த்தோம், போனேன், கதை சொன்னேன். அவர் ஒரு விஷயம் சொன்னார், கதை கேட்ட உடனே எனக்கு எந்த ரோல் வேண்டாம், விதார்த்தன ரோல் கொடுங்க அப்படின்னாரு. இல்லை ஆல்ரெடி அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இப்போ போய் சொன்னேன். ஏன்னா விதார்த்தனுக்கு விதார்த் சாருக்கு அப்ப கதையை சொல்லலையே. அவர் தான் நான் எந்த ரோல் கொடுத்தாலும் நடிக்கிறதுக்கு தயாரா இருந்தாரு. சும்மா வேற வழியில், ஏன்னா இந்த ரோல் விதார்த் சார் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். கலைக்காக செலக்ட் பண்ண ரோல் கலை மட்டும்தான் பண்ண முடியும். நீங்க நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு சத்தம், கொஞ்சம் அதிகமான டெசிபிள் போனாலே பிரச்சனையாகக்கூடிய ஒரு கேரக்டர். நம்ம நார்மலாகவே நம்ம வீட்டில் ஒரு சின்ன சின்ன சவுண்டுகள், ஒரு ஃபோனை கீழே வச்சா கூட சில பேருக்கு அது நாய்ஸ், ஒரு பெரிய நாய்ஸாக தெரியும், ஒரு எரிச்சலை உருவாக்கும். அது சில சமயங்களில் சில நேரங்கள் அப்படி வரும். ஆனால் எப்பவுமே வரக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அதனால் அவருடைய கதாபாத்திரமே வந்து அவர் நடக்கிறதே ரொம்ப சாஃப்டாக நடந்தாகணும், ரொம்ப அதிர்வாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவருடைய சத்தமே அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப நிதானமாக எடுத்து வைக்கிற அந்த பூனை நடந்து வர மாதிரி நடந்து வரணும். அந்த மாதிரி எந்த பொருளை எங்கே வைக்கிறதா இருந்தாலும் அதுவே கவனமாக வைக்கணுங்கிற அந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இது இருந்தது. அவர் பேசுறதே அவர் சவுண்டே ரொம்ப கம்மியாக கேட்கணுங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது. இப்போ இங்கே பாருங்க, பயங்கர கலாய்ச்சிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்கிற ஒரு ஆள் அங்கே ரொம்ப மினிமமான வார்த்தைகள் பேச வச்சோம். இன்னும் சொல்றது வந்து அவருடைய வசனங்கள் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா படத்தில் தமிழில் வந்து குரில் நெடில்னு இருக்கு. இந்த நெடில்ங்கிறது அதிகமாக பயன்படுத்தப்படும். ஸோ அந்த அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹெவியர், அந்த சவுண்ட் எதுவுமே வராதபடி ஒரு குரில் சவுண்டிலேயே கொண்டு வந்திருப்பேன் நிறைய இடங்கள்ல. அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி கரெக்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணது ஒரு பெரிய விஷயம். அது படத்தில் ஒரு சீன் இருக்கும், சாருன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஒரே சாருங்கிறத பல இடத்துல திரும்ப திரும்ப அப்படி ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேரியேஷன். சிவாஜி சாருக்கு அப்புறம் அவர் தான் பண்ணார் அதை. அந்த மாதிரி ஒரு அற்புதமாக பண்ணினார். படம் முழுக்க அவருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி டப்பிங், நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். வாசு சார் கூட, தங்கர்பச்சன் சார் கூட எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். டப்பிங் போகும்போது எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஜென்ரலாக ஒரு சென்டென்ஸ் பேசுவாங்க, அடுத்த சென்டென்ஸ் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அப்படி இப்படியே முடிச்சிருவாங்க. ஆனால் விதார்த் சார் வந்து ஒரு சீனே பேசுவார். சாரி, கலை சார், ஏன்னா விதார்த் சார் டப்பிங்கே இல்லை, அதனால எனக்கு தெரியல. சார் பேசுங்க சார், உங்க பேசுறதுக்கு நிறைய இருக்கு சார். ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு டேலண்டடான ஒரு பர்சன், ரொம்ப ஈஸியாக இருந்தது. அடுத்தது திரிகுன். இந்த படத்தில் நிறைய பேர் நாங்கள் பேசியிருந்தோம். அந்த ஆக்சுவலி திரிகுன் கேரக்டருக்கு வந்து நிறைய ஆப்ஷன் எங்ககிட்ட இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில காரணங்களால் அவங்களோட எங்களால் பண்ண முடியாமல் போனபோது லாஸ்ட் மினிட்ல ஷூட்டிங் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. எனக்கு அது ஒரு சார்மிங்கான ஒரு நல்ல ரிச் லுக் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு தேவைப்பட்டு இருந்துச்சு. ஸோ அதனால நிறைய ஆப்ஷன் யோசிக்கும் போது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அவர் செந்தில் சார் கொடுத்தார் அவருடைய ஃபோட்டோ. அது வரைக்கும் அவர் எனக்கு தெரியாது. ஸோ அதை பார்த்த உடனே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், சார் இவர் தான் சார் இந்த கதைக்கு கரெக்டாக இருப்பார், இவ்வளோ பேர் மிஸ் ஆனது காரணமே இவர் தான் போல இருக்கு, அதனால உடனே அவர் வர சொல்லுங்க, அவரோட பேசி ஆகணும், அவர்கிட்ட பண்ணணும்னு. உடனே அவர் ஃபோனில் பேசினார். ஃபோனில் பேசும்போது பயங்கர ஸ்டைலாக ஒரு மிரட்டலான ஒரு வாய்ஸில் என்கிட்ட பேசினார். அந்த வாய்ஸ்க்கு நான் ஃப்ளாட் ஆகிட்டேன். அந்த மாதிரி பேசினார். வந்ததுக்கப்புறம் அந்த வாய்ஸை காணோம், நேரில் பார்க்கும் ஒரு பயங்கர பில்டப் கொடுத்து அப்படி பேசிட்டு உள்ள வந்துட்டாரு. வந்து கதை உள்ள வந்துட்டாரு, ஆஃபீஸ் வந்துட்டாரு. வந்தோடனே ஆஃபீஸ் ரூம்ல உட்காந்து கதை சொல்ல வரும்போது எல்லாருமே கதை கேட்டவுடனே எனக்கு கதை பிடிக்கல, இல்லை நான் பண்ணலை, என் டேட் இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. அவர் உள்ள வரும்போதே சொல்லிட்டு இந்த கதை பண்ற ஐடியா இல்லை, எங்கிட்ட டேட் இல்லை, நான் வேணான்னு சொல்றதுக்காக தான் சார் வந்தேன். என்னடா ஒருத்தர் வேணான்னு சொல்றதுக்காக ஹைதராபாத்ல இருந்து டிக்கெட் போட்டு இங்க வந்துருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு முதல்ல அசிஸ்டன்ட் கூட கதை சாதிப்பா வெளியில விட்டுறாதீங்க
அப்படின்ட்டு ப்ரொடியூசர் சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் செக்கோட வந்துருங்க சார், வெளியில் அது ஆள் கிடச்சில்ல அப்புறம் மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு கதையை எப்படியாவது சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவரை விட ஹெவியான ஒரு பயங்கர போல்டான பேஸ் வாய்ஸில் அவரை கவித்து அட்வான்ஸ் கொடுத்து உள்ள இருக்குன்னு வந்துட்டோம். அப்புறம் சந்தோஷ் பிரதாப் இந்த கதையை நான் எழுதும் போது எனக்கு 2 பேர் மைண்டில் இருந்தாங்க. அது ஒன்று வந்து விதாத் சார், இன்னொன்று வந்து சந்தோஷ் பிரதாப். அந்த கதையை அந்த ரோல் எழுதும் போதே அப்பயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இவங்களை தவிர வேறு யாருமே வாய்ப்பே கிடையாது, எந்த ஒரு மாற்றங்கள் வந்தாலும் எது வந்தாலும் இதை அவங்களை மாற்றவே கூடாதுங்களேன்னு அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தேன், ரொம்ப அடமெண்ட்டாகவே இருந்தேன். ஸோ அது மாதிரி அவர் ப்ரொடியூசர்ஸ் சொல்லும்போது அவர் வந்து இல்லை அவர் வேற மாதிரி இருக்கிறாரு, வேற மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, வில்லனா இருக்காரு, மரட்டத்தனமா இருக்காரு, இது ரொம்ப ஃப்ரீக் அவுட்டா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ரொம்ப ஜாலியா ஒரு ஃபன்னா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், இது எப்படி அவர் பண்ணுவாரு, உங்களுக்கு ஆல்ரெடி அவர் தெரியுமா, அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிலாம் கேட்டாரு. இல்லை சார் உங்களை மாதிரி நானும் படத்துல தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு அவர் டச் ஆயிட்டாரு. என்னங்க நீங்க இப்பெல்லாம் பேசுறீங்க, தெரியாதுன்றீங்க, அப்புறம் எப்படிங்க அவர் இவ்வளோ கான்ஃபிடென்ட், அவ்வளோதான் அவர் தான் வேணும் நடமுடிக்கிறீங்க அப்படின்னாரு. அப்புறம் அவரை கூப்பிட்டாரு, அவர் வந்தோன்னு அவர் கதை சொன்னோன்னு அதே கேள்வி அவரும் கேட்டாரு, என்ன எப்படி சூஸ் பண்ணீங்க? இல்லை சார் உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, உங்க மேல நம்பிக்கையோட உங்க பிசிக் மேல இருக்கு, ஏன்னா இந்த கதைக்கு அப்படி நீங்க அந்த ட்ரைலர் டீசர்ல கூட பார்க்கலாம். இல்ல வரும்போது கொஞ்சம் கிளாமரா தான் வந்தாரு, ஏன்னா அந்த டீசர்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட அந்த ஷாட் அதுக்காகவே வச்சேன். அது இந்த கதைக்கு தேவைப்பட்டது, அது வேற ஒண்ணும் இல்லை. அதை விட என்னன்னா ஒருத்தர் ரொம்ப டஃப்பா இருக்காரு, மருட்டத்தனமான ஒரு கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா அது மட்டுமே அவங்க பண்ணிடுவாங்கங்கிற அர்த்தம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அவரும் ஒரு ஏன்னா அது ரஜினி சார் சொல்லுவார், ஒரு திடீர்னு ஒரு கோவமா ஒரு ஆக்ஷனா ஒரு பவர்ஃபுல்லா பண்ணணும்னா உடம்பு டைட் பண்ணிப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப லூஸ் பண்ணிப்பாரு. ஸோ அது அந்த ஒரு விஷயம், அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வந்து ஒரு நடிகர்கிட்ட கண்டிப்பா இருக்குங்கிறது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் அவர் சந்தோஷ் வரும்போதும் அவர் கிடைச்ச ரோல் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வரும்போது அவர் ஃபிளெக்சிபிளா ஒரு பாடியை லூஸா வைக்குவாரு, இதுக்கு இந்த கேரக்டர் தகுந்த மாதிரி மோல்ட் ஆயிடுவாருங்கிறது ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்தேன். தேங்க்ஸ் சந்தோஷ், நீங்க எக்ஸலண்டா பண்ணி கொடுத்தீங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இன்னும் சொல்ல போனா அது நான் என்ன டிசைன் பண்ணியிருந்தனோ அது இவர் மட்டும் இல்லை, இங்க இருக்கிற எல்லா நடிகர்கள்ட்டையுமே நான் ஒரே ஒரு தடவை தான் சொன்னேன். அது கதை சொல்லும்போது அவங்க எல்லாருமே சொன்னேன், ஷூட்டிங் ஸ்பாட் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தான் அது கொடுத்தேன். அந்த முதல் ஷாட் எடுக்கும்போது, முதல் சீன் எடுக்கும்போது இது இப்படிதான் அப்படிதாங்கிறது சொல்லியிருந்தேன். அந்த மீட்டரை பிடிச்சிட்டு படம் முடிகிற வரைக்கும் அவங்க அதுக்குள்ளாரே ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. ஈஸியா படம் எடுக்க முடிஞ்சுது. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். எல்லாரும் அதை கேரக்டரா புரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வால்வ் ஆகி அழகா பண்ணது பெரிய விஷயம். அதுக்கு அது ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லி ஆகணும். அப்புறம் தேஜு இந்த நிறைய ஹீரோயின் பேசிட்டு இருந்தோம், நிறைய பேர் வந்தாங்க, எல்லாருமே பண்றதுக்கு தயாராக தான் வந்தாங்க. ஆனா என்னவோ காரணங்களால அது மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேஜு தான் வரணும்னு இருந்திருக்கு போல இருக்குது விதி. அப்படிதான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். எனக்கு தேஜு அதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. இந்த படம் பண்ற வரைக்கும் ப்ரொடியூசர் வந்து ஒரு தேஜுன்னு ஒருத்தங்க இருக்காங்க, வருவாங்க, நீங்க அவங்க கிட்ட கதை சொல்லுங்க அப்படின்னாரு. சார் அப்படிலாம் சொல்ல முடியாது சார், நான் யார் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், நான் ஒரு ஆடிஷன் வைப்பேன், எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஓகே பண்ணுவேன், இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் ரொம்ப அடமெண்டா பேசிட்டு இருந்தேன். வந்தாங்க, ரொம்ப சாதாரணமா வந்தாங்க, ரொம்ப ஹம்பிளா வந்தாங்க, கதை கேட்டாங்க. எனக்கு ஓகே சார் நான் பண்றேன் சார் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் வந்தாங்க, அவங்க பாட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஒரு ஆடிஷன் பண்ணலாம் அப்படிலாம் கூட நினைச்சேன். பட் ஆனா என்னவோ தெரியல, நான் பண்ணவே இல்லை, விட்டுட்டேன், போயிட்டாங்க. எனக்கு ஷூட்டிங் போகிற வரைக்குமே எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு தேஜ் மேல. என்னடா இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எனக்கு ஒரே டவுட்டே இருந்தது. பட் ஷூட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே எனக்கு இல்லை. முதல் நாள் வந்து நாளைக்கு என்ன எடுக்கிறோமோ அத்தனை சீன் பேப்பரையும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபுல்லாக உட்காந்து ராத்திரி ஃபுல்லாக படிப்பாங்க போல இருக்கு. படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்த நாள் ஒரு டைலாக் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இல்லாமல் அவ்வளோ அக்யூரேட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ தேஜு, தேங்க்யூ. அதே மாதிரி டப்பிங்லேயும் அவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. நான் அவங்க வாய்ஸ் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வேணும் அப்படின்லாம் நான் நினச்சிருந்தேன். இன்னும் வேறு யாராவது மாற்றி டப்பிங் பேச வைக்கலாமாலாம் கூட ஒரு யோசனை எனக்கு இருந்துச்சு. பட் இருந்தாலும் முதல்ல ட்ரை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு பேசினேன். ஏன்னா அது வேண்டாம், நான் சொல்ல வேண்டாம். ஸோ அவங்க வந்தாங்க, வந்து பேசினாங்க, ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க. ஆனால் அங்கே டப்பிங்கில் நடந்த விஷயம் தான் கொஞ்சம் வரும்போது இப்படி தான் வந்தாங்க, நல்லா தான் வந்தாங்க. டப்பிங் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது முடியலாம் வந்து எங்கடா தேஜுவை காணோங்கிற மாதிரி. ஏன்னா பேசும்போது இப்படி தேய்ச்சி அந்த முடியலாம் வெளியில் வந்து கட்டி
அது மாதிரி பண்ணாங்க. அப்புறம் தேஜு கூட ஒரு முக்கியமான ஒரு ரோல். படத்தோட கீ பாயிண்டா அந்த கதையோட தேஜுவோட கதையை நகர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரா ஒரு ரோல் இருந்தது. அந்த ரோலுக்கு நிறைய தேடிக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் வந்து அது எனக்கு சூட்டே ஆகலைங்கிறப்போ, அப்போ நாங்க என்னுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக் காமிச்சாங்க. அத்துல்யா அது. அத்துல்யாவை பார்த்த உடனேயே அவனுக்கு என்னோட கேரக்டருக்கு எக்ஸாக்ட்லி இவங்க தான். ஏன்னா அந்த ஒரு 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 ஏன்னா ஒரு போல்டான ஒரு ரோல் அது. அந்த போல்டான ரோலை ஹேண்டில் பண்ணக்கூடியதுக்கு ஒரு 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 தனித்திறன் தேவை இருக்கு. அதை வந்து அவங்கள பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, ஓகே இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் இவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா இல்லையான்றது ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு எப்பயுமே அது உண்டு. ஏன்னா அது நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண வாசு சார்கிட்டையும் தங்கர் பச்சன் சார்கிட்டையுமே அதை நான் கற்றுக்கிட்டேன். எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ஒரு ஆடிஷன் பண்ணுங்கிறது ஒரு ஒரு விஷயமா வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி அவங்ககிட்டையும் கேட்டேன். அவங்க எனக்கு ஒரு சீனை அனுப்புகிறேன், நீங்கள் அது பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க அங்கே கேரளாவில் இருந்தாங்க. ஒன்றுமே பிரச்சனை எதுவுமே யோசிக்காமல் உடனே அவங்க பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு பிடிச்சது. அடுத்த நிமிஷமே வர வச்சுட்டோம், உள்ளார வந்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே அடுத்தது ஜான் விஜய் சார். இந்த படத்தில் இவங்களெல்லாம் தாண்டி இவங்க அத்தனை பேருமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள். சமாளிக்கணும், சண்டை போடணும், பிரச்சனை பண்ணணும், டார்ச்சர் பண்ணணும், எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஆளாக வரும்போது அதுக்கு இந்த ஜான் விஜய் சாருக்கு சொன்ன உடனே எல்லாருமே உடனே ஓகேன்ட்டாங்க. ஒரே சாய்ஸ் தான்ங்கிற மாதிரி எல்லாருமே ஓகே அப்படின்ட்டாங்க. அவர் இன்னைக்கு வர முடியல, அவர் ஷூட்டிங்கில் இருக்காரு. வந்திருந்தானே இன்னும் கொஞ்சம் செட்டு கலகலகான மாதிரி இருந்திருக்கும், இந்த ஸ்டேஜே வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு. அவர் படம் பண்ணது அந்த ஷூட்டிங்கில் வந்து ஒரு 5 நாள் தான் ஒர்க் பண்ணார். பட் ஆனால் டப்பிங் அவர் கூப்பிடும்போது, சார் இதுனா ஒரு 2 மணி நேரத்தில் நான் பேசிட்டு போயிடுவேன் சார், அது ஒரு 5 நாள் தானே வந்தேன் அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் ஒரு நாள் தேவைப்படுவீங்க சார் அப்படின்னு. எவ்வளோ படம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னார். முதல்ல ஸ்டுடியோக்கு வாங்க சார், டப்பிங் தேட்டர் வாங்க, வந்தோடனே பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு. வந்தோடனே அவரோட சீன்ஸ்லாம் பார்த்தோன்னே, ஐயா சார் இது இவ்வளோ இருக்குது, இதுக்கு 2 நாள் ஆகும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் மெனக்கெட்டு ஃபுல்லாக சின்சியராக இருந்து அதை பண்ணி கொடுத்துருந்தாரு. அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதையும் மீறி அவர் சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் தேஜுவோட மதர் ரோல் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சுந்தரா டிராவல்ஸ் ராதா அவங்க. இன்னைக்கு அவங்களால வர முடியல. அதை தவிர ஸ்வேதான்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, ஒரு கலையோட பேரை நடிச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பட் எல்லாருமே ஷூட்டிங்கில் கமிட் ஆனதுனால அவங்களால வர முடியல. அப்புறம் சரத் வந்து கடைசி நிமிஷத்துல தான் ஜாயின் பண்ணார். அவர் இந்த வண்டியில் ஏறினார். அது எனக்கு தெரியாது. ஆனால் டிவிலாம் அதிகமாக பார்க்கறது இல்லை, அதை பற்றி எதுவும் தெரியாது. எப்போயாவது ரீல்ஸில் வர்றது உண்டு, யாராவது சொன்னாங்கன்னா பார்க்கறது உண்டு. அது ஒரு என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல, அப்படி ஒரு பழக்கம் அப்படி ஆயிடுச்சு. அது ஒன்றும் மாற்றிக்க முடியல. அதனால எனக்கு பெருசாக தெரியாது, சரத்தை பற்றிலாம் எதுவும் தெரியாது. சார் வந்தார், வந்த உடனே அவர் நிறைய காமெடி பண்ணுவார், பயங்கரமாக அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால நான் அவருடைய ரீல்ஸ்லாம் பார்த்தேன். கொஞ்சம் உண்மையாக நிறைய காமெடிலாம் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கூட வந்து இந்த ரோலுக்கு போடுறோமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. பட் இருந்தாலும் சரி வர வைப்பேன்னு சொல்லிட்டு வர வச்சேன். ஏன்னா எப்போ ஒருத்தர் காமெடி பண்ணி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறாங்களோ அப்போ அவங்களால எல்லா ரோலும் பண்ண முடியுங்கிறது வந்து விதி. ஈஸியாக பண்ண முடியும். ஒரு சீரியஸான ஒரு டஃப்பான ஒரு ரோல் எல்லாருமே பண்ண முடியும். பட் ஆனால் ஒரு காமெடி வந்து எல்லாரும் பண்ணி சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப விஷயம். ஏன்னா காமெடிங்கிறது சப்ஜெக்டிவ் அது. ஸோ ஒருத்தருக்கு காமெடியாக தெரியும், இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியாக தெரியும். அதனால அது பண்ணுறது ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய சவால். அதை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு நான் எந்த ரோலான தைரியமாக கொடுக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இங்கே இருந்துச்சு. ஸோ வந்த உடனே இதை எடுத்தோடனே அவர் சொன்ன மாதிரி இது காமெடி படம் இல்லை, காமெடி ரோல் இல்லை, இது ஒரு சீரியஸ் ரோல் அப்படின்னு அவர் வெளியில் போயிடலாமான்னா கூட யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு படத்தை பண்ணுவோம் போனா போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒத்துக்கிட்ட மாதிரி வந்தார். வந்த உடனே அவர் கம்ப்ளீட்லி அவரை நான் சேஞ்ச் பண்ணி அவரை சின்சியராக அப்படி பண்ண வச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் சரத். ஓகே டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓகே முடிச்சிடலாம். அப்புறம் டெக்னீஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக மியூசிக் பண்ணி கொடுத்தாரு. டைம் ஆயிடுச்சு, சாரி ரொம்ப எனக்கு பேச முடியல. இந்த படத்துக்கு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வந்து முதல்ல கேமராமேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு, ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருந்தாரு. நான் என்ன நினச்சேனோ அந்த ஃபீல் அழகாக அவர் கொண்டு வந்து கொடுத்துருந்தாரு. அந்த அவர் அழகாக கொடுத்த ஒரு விஷயத்த ராமர் ரொம்ப சிறப்பாக எடிட் பண்ணியிருந்தாரு. அது ஒரு நிறைய சண்டை நாங்கள் போட்டிருந்தோம், எல்லாம் பண்ணியிருந்தாலுமே கூட. பட் அதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வந்தோம். டைரக்டர் நான் என்ன நினச்சேனோ அந்த ஃபீல் எல்லாத்தையுமே எங்களுக்கு கிடைச்ச ஒரு டைம் ஸ்பேஸில் கிடைச்ச ஒரு பட்ஜெட்டில் அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, அவ்வளோ அழகாக அவர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் டிசைனர் சூப்பராக பண்ணியிருந்தார் சந்துரு. ரொம்ப தேங்க்ஸ் சந்துரு, ரொம்ப அட்டகாசமாக பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப நான் நினச்ச மாதிரி எல்லாமே நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணி கொடுத்தீங்க, எல்லாமே நல்லா இருந்தது. பர்டிகுலர்லி இந்த கலரிஸ்ட் நான் சொல்லணும். இந்த படத்தோட கலரிஸ்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அவர் பிரசாத் நாக் ஸ்டுடியோவில் இருக்கார். அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு ஃபுல் எஃபோர்ட் எடுத்து அவர் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் தென் சவுண்ட் டிசைனிங் உதய்
உதயும் அருமையாக பண்ணி கொடுத்தாரு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகி அவர் அழகாக பண்ணி கொடுத்தாரு. சவுண்ட் டிசைன் பண்ண சதீஷ், அவருக்கும் என்னுடைய நன்றி, ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே இந்த படத்தில் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியல. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணது நிறைய பேருக்கு இது ஒரு முதல் படம். ஆனால் அவங்க எல்லாருமே சின்சியராக ஒர்க் பண்ணாங்க. அத்தனை பேருக்குமே என்னுடைய தேங்க்ஸ். அப்புறம் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. வேற ஒன்றும் இல்லை, டைம் ஆயிடுச்சு. ஜூன் 12 படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் படம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலி டைரக்டர் சார், நம்மளோட டிஸ்கஷன் கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேட் ஆகியிருந்தாலும் ஜூன் 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த 3ஆம் கண் படத்தோட வெற்றியை தொடர்ந்து நீங்க 60-70 படங்கள் நிச்சயமா டைரக்ட் பண்ணுவீங்கன்றதுக்காக வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்தபடியாக பேச வருவது இந்த உலகத்தை நிச்சயமா இணைக்கிறது ஒரு பாலமாக இருக்கிறது கலை தான். அதே போல தன்னோட எல்லா படங்களையும் நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு தாங்கி பிடிக்கிற ஒரு பாலமாக இருப்பது இந்த கலை. ஐ வெல்கம் ஆக்டர் கலை அவர்கள். ஓகே அம்மா சகோன, இது ப்ரெஸ் மீட்டு. நீங்க ஒயிட் ஹவுஸ்லேருந்து யாராவது கேமரா இருக்கா? அவர் பேசுனதை கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் ப்ரொமோஷனுக்கே வர வேணாம் நீங்க. ஏன்னா ப்ரொமோஷன்ல பேசுறது எல்லாத்தையும் எங்க அண்ணன் இங்க பேசிட்டாரு டைரக்டர் சார். ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைமா நானும் சில பிட்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நிறைய பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஜாலியா இல்லைன்னா கிளம்பிடலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு என்னை ஏமாத்தி இந்த படத்தை நடிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா என்கிட்ட கதை சொல்ல வரும்போது சசி சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவர் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு முன்னாடியே தெரியும். இட்ஸ் வெரி ஸ்வீட் பர்சன். நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவரை பத்தி. உண்மையாவே ஏன்னா சினிமாவில் நிறைய நண்பர்கள் வருவாங்க போவாங்க, ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா சக்ஸஸ் மட்டும் தான் இங்கே வந்து முடிவு பண்ணும். பட் அதை மீறி சக்ஸஸ் இருக்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 2 படம் ஓடலைன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம அது ரொம்ப நேர்மையான அன்பு நினச்சி பழகிட்டு அதை நம்ம ஏமாந்து தான் போவோம். அது ரொம்ப யதார்த்தமான விஷயம் சினிமாவில். அப்படி இருக்க சினிமாவில் ரொம்ப சில நண்பர்கள் தான் நமக்கு நம்ம என்ன பொசிஷன்ல இருந்தாலுமே எப்படி இருந்தாலுமே நம்ம கூட டிராவல் பண்றது வெரி ஃபியூ பீப்புள். அதுல ஒருத்தரா நான் வந்து சசி சாரை பாக்குறேன். எனக்கு தேங்க்யூ சசி சார் ஃபார் பீயிங் வித் மீ ஆல் த டைம். பட் இந்த கதை வந்து அவர் ஃபர்ஸ்டே பிட்ட போட்டாரு ஒரு ப்ரொடியூசரா. நான் வந்து ஒரு கதையை கேட்டு நான் அனுப்பிச்சு ஒரு ப்ரொடியூசர் எனக்கு படம் பண்ற நிலைமையில நான் இல்லை. தயாரிப்பாளர்களுக்கு ஒரு கதை ஓகே பண்ணி அவங்க என்ன ஓகேன்னு சொல்லி அனுப்பிச்சு. ஏன்னா இது சப்போஸ் படம் சரியா ஓடல இல்லைன்னா கலை நீங்க தான் செலக்ட் பண்ணீங்க நம்மளை மாட்டி விடலான்ற கேஸு. அப்படி இல்லாம உண்மையா சார் நீங்க தான் செலக்ட் பண்ணி இந்த கதையை எனக்கு அமிச்சார். நான் கேட்டேன். அதே மாதிரி என்கிட்ட வரும்போது விதார்த்தன் இந்த கதையை செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சகோதரன் சொன்னாரு. உண்மையாக கதை ரொம்ப நல்லா இருந்தது, கேட்டோன்னே பயங்கரமா பிடிச்சிருந்தது. அதே மாதிரி விதார்த்தனோட கதை செலெக்ஷன் பத்தி நமக்கு தெரியும். நான் ஆனால் கதையை கேட்டு முடிச்சோடனே அந்த ரோல் நான் நடிக்கிறேன் கேட்டேன். ஏன்னா இப்போ பிரதாப் சொன்னார்ல அதுதான். ஏன்னா இப்போ எனக்குமே அந்த பிரச்சனை பயங்கரமா இருக்கு. இந்த கதையை கேட்டோன்னே நீங்க மட்டும் தான் நடிக்க முடியும் அதுன்றதான் சும்மா ஜோக்கு. யாருனாலும் நடிக்கலாம் கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு இருக்க தருணத்துல எனி ஒன் கேன் ஆக்ட். ஆக்சுவலா இப்போ ராமரன் சொன்னாங்க உங்களை நடிக்க கூப்பிட்டாருன்னு. அது தப்பே இல்லை. எனி ஒன் கேன் ஆக்ட். இப்போன்னு கிடையாது, எப்பவுமே அது இருந்தது. பட் இப்போ ரொம்ப சூப்பராகவும் அது கொஞ்சம் ஓப்பன் அப்பாகவும் ஆயிடுச்சு. இப்போ நல்ல கதை, நல்ல ரைட் டைம், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் ரிலீஸ் இருந்ததுன்னா கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா எனி ஒன் கேன் ஆக்ட். அதை நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டே இருக்கோம். இப்போ எவ்ரிபடி இஸ் ஆக்டிங், மியூசிக் டைரக்டர், பெரிய தயாரிப்பாளர் பசங்க, நடிகர் பசங்களாம். ஸோ அதனால அது சூப்பரான விஷயம் தான். இப்போ நாங்களுமே நடிக்கலாம், அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஆக்சுவலி இப்போ எங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, இப்போ நாங்கள் தவறு பண்ண முடியாது, தவறுகள் ரொம்ப குறைவான, எங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லை. நாங்கள் தப்பு பண்ணால் திரும்ப வி கான் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். அது வந்து பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால கண்டிப்பாக ராமர் சார் உங்க நல்ல ஸ்கிரிப்ட் சொன்னா கண்ண மூடி நடிங்க. எனிபடி கேன் பிகம் ஹீரோ இன் ஒன் நைட் டுடே. ஸோ அது நல்ல விஷயம்தான். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேசணும்னு நினச்சேன், பட் சகோன் நிறைய பேசிட்டாரு. ஸோ அதனால ஓகே, தேங்க்ஸ் டு யாரையா மிஸ். ஏன்னா எல்லா படத்தையும் நான் நிறைய மிஸ் பண்ணுறேன். ஸோ அதனால மிஸ் பண்ணாமல் பேசணும்னு நினச்சேன். என்னடா விட்டு தான் வச்சேன், பின்ன நீயே பேசி டார்ச்சர் பண்ணிட்டிய. ஓகே, இந்த காமெடியில் சொல்கிற மாதிரி போ, விட்டலாம் வேணாம். இந்த மாதிரி நிறைய பில்டப்லாம் கொடுத்தாங்களா படம். ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா. இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம், நைஸ் ஸ்கிரிப்ட். கண்டிப்பாக நல்ல படம். இந்த மாதிரி இந்த பிரின்ஸ் படத்தில் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு, ஆனால் இதான் முதல் தடவை அப்படின்ற மாதிரி. இட்ஸ் அ வெரி நைஸ் ஸ்கிரிப்ட். நிறைய நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஷூட்டிங் வாஸ் வெரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. விதார்த்தனை கூட நடித்தது. அதுக்கப்புறம் சந்தோஷ். நான் அந்த பாயிண்ட் எதுக்கு சொல்லணும்னா, சந்தோஷ் பற்றியா சொல்லணும், அதான் வேற லைனில் போயிட்டேன். எனக்குமே அந்த இது இருக்குது. ஏன்னா இப்போ நானுமே ரொம்ப சீரியஸான ரோல்ஸு பயங்கரமாக நீங்கள் இந்த மாதிரி ரோல் நடிங்க, இந்த மாதிரி ரோல் நடிங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரியல் லைஃப்பில் வந்து நான் என்னை மீட் பண்ணுறேன் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறது தான், நீ ஏன் வந்து ஜாலியாக இருக்கு ஆனால் படங்களில் வந்து உனக்கு சீரியஸான ரோல்ஸே கொடுக்குறாங்க அப்படின்னு. தெரில, நம்ம ஆக்டிங்ன்றது எந்த ஆக்டிங் வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றது தெரியும். பட் டைரக்டர்ஸ் அதை ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும்.
பட் நடுவில் நான் ராஜாமதின்னு ஒரு படம் பண்ணேன் ஜாலியாக. பட் நினைச்ச அளவுக்கு அது பெருசாக போகல. ஸோ அதனால மேபி அந்த டைரக்டர்ஸ்க்கு வந்து அந்த சைடில் இப்போ பர்ஃபார்மன்ஸு ரொம்ப த்ரில்லரு கண்டென்ட் ஓரியன்ட் அப்படின்ன உடனே ஒரு அவார்டு அப்படின்ன உடனே டக்குன்னு அது நம்ம வந்து செத்துடுறோம் அப்படின்னு உடனே நம்மளை வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறாங்க. பட் அதுமாரி லைட் ஆர்டடான ஃபிலிம் ஜாலியான படங்கள் பண்ணணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை இருக்குது. அந்த மாதிரி கதைகள் இப்போ சகோவனை வந்து சந்தோஷ் மேலே வச்ச நம்பிக்கை மாதிரி ஏதாவது டேரக்டர்ஸ் என் மேலே வச்சேன். ஏன்னா ரஞ்சித் சார் வந்து நான் நட்சத்திரம் நகர்கிறது பண்ணேன். அது பயங்கர ஒரு மாதிரி ஒரு பொலிட்டிக்கலாக ராங்கான ஒரு கேரக்டர். பட் ஆனால் அது போக போக டிரான்ஸ்ஃபர்மேஷன். பட் ஆனால் இட்ஸ் வெரி நைஸ் ஃப்ரீக்கியான ஒரு கேரக்டர். அந்த மாதிரி தான். அப்புறம் டைட்டானிக்னு ஒரு படம் பண்ண ஜாலியான ஒரு ஜோனில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரிலீஸ் ஆகலை. மேபி அது ரிலீஸ் ஆனால் டேரக்டர்ஸ் மைண்டில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கும். இந்த படத்தையுமே சொன்ன முடிச்சோன்னே நான் கேட்டேன் அந்த ரோல் நான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுறதுல வந்து ஓகே நம்மளை நம்பி பெர்ஃபார்மன்ஸ் கேட்குறாங்க. எனக்கு என்னன்னா இதை நினச்சி தான் நான் சினிமாக்கு வந்து ஆக்சுவலாக நல்ல ஆக்டர்னு பேர் வாங்கணும் தான். நான் ஸ்டார் ஆகணும்லாம் ஆசைப்படல. ஒரு நல்ல ஆக்டர்னு பேர் வாங்கணும். நம்ம வந்து ஃபேமை விட புகழை விட பணத்தை விட ஒரு ரெஸ்பெக்ட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணணும் ஒர்க்கை வச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் மணி அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து நம்ம கேட்டு வரக்கூடாது. நம்ம அது வந்து நம்ம பண்ணுற வேலையை பார்த்து வரணும்னு அந்த மாதிரி தான் நினச்சேன். பட் இங்கே தமிழில் என்ன பிரச்சனைனா வந்து ஒரு படம் ஒரு ரோல் நடிச்சு ஹிட் ஆயிடுச்சுன்னா உடனே அதே மாதிரி எல்லா ரோலும் கூப்பிடுறது. இதனாலே இப்போ வந்து அது வந்து பண்ணி 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 அதுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து கம்ஃபர்ட்டு சேலரி எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போவோம். பட் அங்கே வந்து திரும்ப அதே மாதிரி கூப்பிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால கொஞ்சம் ஜாலியான கேரக்டர் பண்ணலாம் தான் அண்ணன் கேட்டேன். அது இல்லை. தேங்க்யூ சாகு சசி சார். ஏன்னா நிறைய படங்கள் நடிப்போம் போவோம் வருவோம். அது ஒரு ரிலேஷன்ஷிப். எந்த படமே கண்டிப்பாக 100% சொல்லலாம் எந்த படமே பிரச்சனை இல்லாமல் நடக்காது, பிரச்சனை இல்லாமல் முடியாது. இந்த ரொம்ப ஃபேக்கான ஒரு இடம் வந்து ப்ரெஸ் மீட்டு ஆடியோ லான்ச் இதெல்லாம் தான். கண்டிப்பாக எல்லா படத்துலையும் அதோட பிரச்சனைகள் இருக்கும். அது ரொம்ப இயல்பாக இருக்கும், எல்லாருக்குமே நடக்கும். அதே மாதிரி எல்லா படத்துலையும் இருந்த மாதிரி எங்களுக்கு இந்த படத்துலையுமே கொஞ்சம் முடிஞ்சிச்சு. சின்ன சின்ன டிலே எல்லாம் இருந்தது, அதெல்லாம் ஓகே. பட் கடைசி வரைக்கும் நம்ம வந்து நிறைய படங்கள் நமக்கு பணம் வராமல் போயிருக்கு, எல்லாம் போயிருக்கு. பட் அது மீறி நான் ரொம்ப முக்கியமாக சினிமா நினைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் மக்கள் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த உடனே அதை ஹிட் ஆக்குது. அதை கொண்டு போகிற ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் நீங்கள். அதை எல்லாத்த விட அந்த படத்தை பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிற முதல் ஆள் வந்து ப்ரொடியூசர். ஏன்னா தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் ஒரு படம் ஆரம்பிக்கிற எண்டுலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லாமே செலவு, மற்ற எல்லாருக்குமே வரவு தான். ஆனால் அந்த படம் ஓடிச்சுனா தான் அவருக்கு லாபம், அப்படி இல்லைன்னா இல்லை. ஸோ எனக்கு எனக்கு சொந்த அண்ணன் தம்பிங்க இல்லை ஃபேமிலி வந்து நமக்கு காசு தருவாங்களா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் ஒரு ப்ரொடியூசர்னு தெரியாமல் நமக்காக இவ்வளோ பணம் போட்டு படம் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டாக அந்த பணம் ஃபுல் பயங்கர பெரிய லாபம்லாம் கூட போட்ட பணம் வரணும்னு நான் நம்புவேன். ஸோ அதனால் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவோம். அந்த மாதிரி இந்த படத்தை வந்து பண்ணி ஒரு விஷயம் கூட எங்களுக்கு குறை வைக்காமல் அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாரு சசி சார். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் நைஸ் ஒர்க்கிங் வித் விதார்த்தனை, சந்தோஷ் பிரதாப், அதித், அதுல்யா, மியூசிக் டைரக்டர் தேங்க்யூ, ராதிகாக்கா தேங்க்யூ ஸோ மச். நான் முகமுடியிலேருந்து அந்த ஃபஸ்ட்டு நாட்டில் அந்த வீட்டில் பாட்டு கொரியோகிராஃப் பண்ணாங்க. ஆர்ட் டைரக்டர் சார் தேங்க்யூ. ராமரண்ணன் தேங்க்யூ ஸோ மச் சார், நடிச்சிருங்க சீக்கிரமாக. சகோ அண்ணன் அவள் தான். நான் நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஓகே, எண்ட் ஆஃப் டே ஒரு படம் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஜெனுவனான எஃபர்ட் போட்டு எல்லாருமே நேர்மையாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா படம் மாதிரியும் கண்டிப்பாக நம்ம எல்லா படத்தையும் போய் தேட்டரில் பாருங்கள், இதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பரவாயில்ல தேஜு, நன்றி. சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. சரத் தேங்க்யூ. ஆல் தான். சார் 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 நீங்க பேசலன்னு எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. அதுக்காக அந்த வருத்தத்தை நிவர்த்தி செய்ய உடனே விட்டாரு. பல கண்டென்ட் ட்ரிவன் கதைகள் மூலமா நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான ஆக்டர் விதாத் அவர்களை பேச அழைக்கிறேன். இல்லை, நான் எந்திரிச்சு வந்துட்டு அவங்கள அவமரியாதை பண்ண மாதிரி இருக்குமோன்னு ஒரு டவுட்டு. ஆனால் இருந்தாலும் தலைவா இவ்வளவு பேசுனீங்களே, படத்தில் கொஞ்சமாவது ஒரு உலகத்திலேயே டப்பிங்க்கு கேட்ட திறந்துட்டு வெளில வந்த முதல் நான் தான். உள்ளே போயிட்டு டப்பிங் இருக்கு எனக்கா? ஆமாம் அப்படின்னா உள்ள டப்பிங் போனால் முடிஞ்சு போகலாம் அப்படின்ட்டாங்க. அப்படி வந்தால் ஃபஸ்ட் ஆள்னா ஆக்சுவலாக கடைசி பேசவே கூடாதுங்க. எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார், ஏதாவது வைரலாக ஒரு விஷயம் பேசுங்க. சரி என்ன நம்ம வந்து நம்ம லைஃப்லேயே என்ன நடக்குதோ அதை தான் பேசுகிறோம். என்ன வைரலாக என்ன பேசலான்னா ஒரு ஐடியா ஒன்று பேசிட்டு வந்தாயா வந்து சரத்து நீ படத்தில் காமெடி பண்ணுறேன்னு எனக்கு காமெடி பண்ணிட்டு போயிட்டியே. சரி ஒரு ஐடியா நம்ம படத்தில் தான் பேசலை, இங்கேயும் வந்துட்டு இப்படி பார்த்துட்டு போய் உட்காந்துடலாம் என்னன்னு கேட்ட ஏதோ ஒன்று பண்ணலான்னு பார்த்தா உடைச்சான். அடுத்த தலைவன் யார் தலைவன் வரலாம் வந்து என்ன பேசுறது சொல்லுங்களா, என்ன பேசுறது? திருப்பி எல்லாரும் பேசுறது திருப்பி பேசணும்.
இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் இந்த படம் மூலமாக ஒன்றானோங்கிற தாண்டி நாங்கள் பர்சனலாக அங்கங்கே சந்திச்சிருக்கிறோம். நம்ம உங்கள் இது பண்ணி சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இடங்கள்ல சந்திச்சிருக்கிறோம். ஆனால் அது வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம்ல. ஆக்சுவலி கலையும் நானும் வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கோம். அது உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏன்னா நல்ல படங்கள் பண்ணுங்க, அதே 2 பேர் சேர்ந்து இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கோம். அந்த படம் எல்லாருக்குமே பியூட்டிஃபுல்லுங்க. எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் தயக்கம் இருந்தது படம் பண்ணி முடிச்சுட்டு. ஏன்னா படத்தில் எனக்கு டயலாக்கே கிடையாது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை பண்ணுறதுக்கு. டைரக்டர் கொடுத்த கான்ஃபிடென்ட்டு நான் கடைசியில் வந்து நான் எனக்கு வேணும்னு சொல்லி நானே டயலாக் அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே எழுதி கொடுத்தாரு. எடுத்துருவோம் பார்த்தாரு, எடுக்கவே இல்லை. என்னங்க நீங்கள் ஏமாத்திட்டீங்க அப்படிங்கும்போது ராமர் எடிட்டர் அவர் தான், இல்லை சார் செம்மையாக இருக்குது நீங்கள் பாருங்கன்னு. நான் எதுக்கு ராமருக்கு கிளாப் பண்ணேன்னா, இவர் பேசினது வெற்றிமாறன் சார் ஆடியோவில் பேசின போது நான் அவருக்கு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். செம்மையாக பேசினார். அப்போ நான் வந்து சிவன் இவரை கும்பிட்றாரு. அப்போ சிவனடியார் வந்து அவர் வாயிலேருந்து சொல்லிடுச்சு, நீங்கள் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது உங்களுக்கு, நீங்கள் இதில் உங்களுக்கு டப்பிங் உங்களுக்கு டயலாக் இல்லாததான் புதுசாக இருக்குது அப்படின்னாரு. அந்த நம்பிக்கையோடு நானும் இருக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பியூட்டிஃபுல் ஸ்டோரி. என்னென்னா கணேஷ் சார் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னார் எனக்கு. ரொம்ப அற்புதமான கதை. அதுக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்து ஒன்று இருந்தது. அது ட்ரை பண்ண நடக்கலை. ஆனால் நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் எந்த படம் எடுத்து கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னேன். இந்த படம் மூலமாக தான் எனக்கு சசி சார் அறிமுகமானார். நான் இப்போ சொல்கிறேன், சில படங்களை சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க புது தயாரிப்பாளராக இருப்பாங்க, வந்து என்னை அப்படி பார்த்துருப்பாங்க. ஆனால் சினிமாவுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 15-16 வருடமாக சினிமாவில் இருந்து ஒரு தயாரிப்பாளர் சேர்ந்து என் சம்பளத்தை பிரதர் இதுதான் அப்படின்னு சொன்னது அவர் தான். அதே மாதிரி நான் பணம் ஒரு நாள் கூட கேட்டதில்லை. பணத்தை கொடுத்துட்டாரு. கேட்காமலே போனோன்னா அந்த பணம் வந்தது. சரி பணம் வந்துருச்சுன்னா நான் நினச்சேன் அவர் என்னுடைய ஊர், இங்கே பழகினதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் ஏன் ஊருன்னு. சரி நம்ம ஊருக்காரன் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்தா எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கொடுத்தாரு. அது பெரிய விஷயம். இவ்வளோ வருஷமாக சினிமாவில் இருந்து இல்லைப்பா ஒரு படம் பண்ணியிருக்கேன் இன்னும் எனக்கு அது முடியல அப்படிலாம் கருத்து சொல்லாமல், அவங்க டப்பிங்க்கு முன்னாடியே நாங்களாம் சரி டப் பண்ணிட்டு வாங்கிக்கிறோம், டப்பிங்க்கு முன்னாடியே எல்லார் பணமும் செட்டில் பண்ணது. அது உங்களுடைய உள்ளத்துக்காகவே கண்டிப்பாக. நீங்கள் ட்ரெஸ்ஸு மட்டும் வெள்ளை இல்லை, நீங்கள் கம்பெனி வெள்ளை இல்லை, நீங்களே வெள்ளையான மனிதர் தான். கண்டிப்பாக அந்த படம் ஒரு டெஃபினட்டாக ஹிட் அடிக்குங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் தான் மியூசிக் டைரக்டர். உங்களை நான் வந்து ஆக்சுவலி நான் படம் பார்க்கல, ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்த போதே தெரிஞ்சது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதே நேரம் வந்து இந்த படத்தோட சாங் அஜீஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், எல்லாருக்குமே. மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். குரங்கு பொம்மைக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் பிரமாதமாக இருக்குது பாட்டு. சரி நம்மளும் கொஞ்சம் அழகாக தெரிகிறோமே அப்படின்னா உதய்க்கு நன்றி. பியூட்டிஃபுல்லாக ஒரு நாளில் இவ்வளோ அழகாக சாங் எடுக்க முடியுமான்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. மேலே இருக்க எல்லாருக்கும் நன்றி. அதான் நானும் ஏதாவது ஒன்று பேசலாம் அப்படின்னு வந்தா எல்லாரும் நடந்தது பூரா பேசிட்டா நான் என்ன பேசுறது சொல்லுங்க, கஷ்டம். கடைசியில் நான் வந்து இது நன்றி உரை தான், அதனால சொல்றேன். வேற யாராவது வந்து நன்றி உரை சொல்லுவாங்க, நான் சொல்றேன் எங்க கம்பெனியில் இப்படி அற்புதமா ஒத்துழைப்பு கொடுத்த நடிகர்களுக்கும் டெக்னீஷியனுக்கும். இல்லைண்ணா நானுமே வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து ஓமை கோஸ்ட்னு ஒரு படம் பண்ணாரு. அதுல யார் நடிக்க வச்சதா தெரியும்ல? ஆமா, தண்ணி நடிக்க வச்சிருந்தாரு. நான் அதெல்லாம் யோசிச்சு அதை வச்சு ஏதாவது பேசலாம், அவரோட கண்டென்ட்ங்கிறேன். அதுக்கு பதில் இந்த படத்துல யாரும் கூப்பிட்டுருக்காரு தெரியும்ல? யார் சொல்ல? அஜித். ஏன்னா அவர் நடிச்ச படங்கள் 24 Kisses, அதுக்கப்புறம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி, அப்புறம் ஹாப்பி என்டிங். படம் பேர்லாம் வந்து ஹாப்பி என்டிங் 2-ஆ? ஹாப்பி என்டிங் ஒரு படம் வரப்போகுது. இந்த மாதிரி அதான் அப்ப இந்த படம் என்ன சார், ஃபர்ஸ்ட் படம் அப்படி ஒரு ஜானர், செகண்ட் படம் இப்படி ஒரு ஜானர்னு யோசிச்சா அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் ஆதித்தை கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது பேசுறதுக்கு. இப்போ எனக்கு அங்க இருந்து கிளாப்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால ஆனா அவங்கெல்லாம் சொன்னபடி நம்ம படங்கள் கொஞ்சம் நல்ல படமா இருக்குங்கிறது 100% சொல்றேன். டெஃபினட்டா இது ஒரு நல்ல திரைக்கதையா இருக்கும், நல்ல ஒரு படமா இருக்கும். உங்களை இல்லைங்க நான் சொல்லிட்டேன், சாரிங்க மன்னிச்சிருங்க, திரும்ப வரேன்.
என்னன்னா படம் முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு எல்லாருக்குமே வந்து ஒரு எப்பயுமே ஒரு படம் முடிச்சுட்டா இருக்கும்ல, ஒரு படம் கதை கேட்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், படம் எடுக்கும்போது ஒரு ஃபீலிங் வரும், நல்லா வருமா வராதுன்னு. படம் முடிஞ்ச உடனே ஒரு ஃபீலிங் வரும். இது இயல்பா எல்லாருக்கும் இருக்க ஒரு பயம் தான். கடைசியா பிரசன்ட் மீடியா மக்கள் பார்த்து இது நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டாடினாதான் வெற்றி. அப்படி இல்லைன்னா அது நம்ம சொல்லிக்கிறது கிடையாது. நம்ம எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்சிதான் பண்றது, பிடிக்காம பண்றது இல்லை. இந்த படம் முடிச்சுட்டா நேற்று ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு இப்போ ப்ரெஸ் மீட் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி தான் எல்லா ப்ரொமோஷனுமே இருக்குது. ஒரே ஸ்டோப்பால, அது சோப்பா 2 தான் போடுறாங்க, ஒரு 15 பேர் உட்காந்து ஒரே டார்ச்சரா வந்து ஒன்று பண்றாங்க. கால் மேல யாராவது பார்த்து தயவு செஞ்சு இந்த படம் ப்ரொமோஷன் பார்த்து இவனாட திமுறா கால் மேல கால் போடுவோம் தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காது. உண்மையாக இடம் இல்லாம முடியாம உட்காந்து பக்கத்துல உங்க கால் இடிச்சிட கூடாதுன்னு உட்காந்துதான். அப்படி இருக்கும்போது இவர் ட்ரெய்லர் நேற்று என்னங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு ஜென்சி கிட் மாதிரியே பிஹேவ் பண்ணிருக்காரு எங்க டைரக்டர். அவரே ஜோக்கரிஸ்ட், அவரே சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா ஒருத்தர் நடிக்க கதை ஒரு டைரக்டர் ஒரு டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணதை சொல்லுவாங்க. அது எல்லாமே இயல்பா ஒரு மேடை கிடைக்கும் போது எல்லாமே ஓப்பனா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றது கண்டிப்பா நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான். அது வந்து கண்டிப்பா ஏன்னா எல்லாருக்கும் அந்த மேடை எவ்வளவு ஈஸியா கிடைச்சிருது இல்லை. பட் அவன் டப்பிங் எப்படி பண்ணாங்க, டப்பிங் என்ன ட்ரெஸ்ல வந்தாங்க, என்ன செருப்பு போட்டுன்னு வந்தாங்க, இல்ல வந்து ரேபிடோல வந்தாங்களான்லாம் சொல்லியிருந்தாருல, அதுதான் கொஞ்சம் மக்கள் அதனால சாரி சார், அடுத்த படம் கண்டிப்பா எனக்கு கூட முடியாது. ஏன்னா ராமரண்ணன் தான் கதை சொல்லியிருக்காரு. பரவாயில்ல. என்னன்னா இந்த படம் ட்ரெய்லர் நேற்று காட்டணும்னாரு. நானும் இவரு உட்காந்து பேசினோம். என்னண்ணா படம் அண்ணன் வேற பழைய ஜோக்கா அடிக்கிறாரு, படம் எப்படி வந்திருக்குன்னு தெரியலையே. என்ன வேற கூப்பிட்டாரு, 10 நாள் டேட்டுனாரு, ஒரு 6 நாள்லயே முடிஞ்சிச்சு கிளம்புங்கன்ட்டாரு. நான் வேற பல பிளான் வச்சிருந்தேன். என்னன்னா புரியலன்னு அந்த படம் எப்படின்னா அப்படின்னா அதே டவுட் தான்டா எனக்கு அப்படின்னா அதே டவுட் தான்டா எனக்கும், கொஞ்சம் லேட்டாவே ரிலீஸ் ஆகுது அப்படின்னாரா. உடனே சரி ட்ரெய்லர் போடுறதுன்னு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி ட்ரெய்லர்லாம் உட்காந்துருந்தோம். இவன் ஒரு 5 தடவை அதுக்கு ஏற்ற எப்பவுமே ஒரு சேட்டை பண்ணுறேன்னு டார்ச்சர் பண்ணுவான் இந்த த்ரிகன்னு. ஒரு 4 தடவை ப்ளே பண்ணி ரிவர்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டு ட்ரெய்லர் முடிஞ்சோடனே இவர் உடனே மைண்ட் வைஸ் நினைச்சு என்னடா ட்ரெய்லருக்கு நல்லா இருக்க மாதிரி இந்த படம் ஓடிடும் போலி அப்படின்றாரு. டேரக்டர் ஃப்ரெண்ட்ல இல்ல சார், ஓடுறதுக்கு தான் சார் நான் படம் எடுத்தேன். இல்லைங்க அப்படிதாங்க எங்களுக்கும் தெரியும், பட் ஒரு சின்ன பயம் தாங்க அப்படின்னும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஓப்பனா ஃப்ராங்கா பேசுறவர் எங்க அண்ணன். ஃப்ராங்கா பேசலாம் நீ எல்லாம் இல்ல என்னன்னா படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஆமா 1 இயர் ஆயிடுச்சு படம் முடிஞ்சு. அப்போ 1 இயர் ஆனாலும் நிறைய படங்களை பார்த்துருப்போம். அப்போ நம்ம ஒரு லேட்டானா இந்த மாதிரி ஏதாவது விஷயம் வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன எனக்கு சாங் இருக்கிறதே தெரியாது. திடீர்னு நேற்று தான் சாங் பார்த்தோம். ஓ இந்த படத்துல பாட்டுலாம் இருக்கா, நம்ம ஆடி இருக்கோமா அப்படின்னு. அதுல வந்து என்னப்பா கரெக்டா இருக்குமா இந்த டைம், ஓகேயா நமக்கு அந்த கதை எதுவும் வந்துச்சு, சீக்வன்ஸ் எதுவும் வந்துதா. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 6-7 படம் நடிச்சிருக்கோம், அந்த கதையில ஞாபகம் இல்லை. அதுல பார்த்தோம்னா எனக்கு உண்மையிலே அந்த ட்ரெய்லர் பார்த்தேன். நீங்க பார்த்து நான் ஒன்றும் போய் பேசல, நீங்க ட்ரெய்லர் பார்த்தீங்க. அப்ப பார்த்ததுல சொன்னேன் அதை வேறையா சொல்லி அவர் இருந்ததே எனக்கு தெரியலையே. ஆனா டெஃபினட்டா இது ஒரு புதிய முயற்சி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு வந்து கண்டிப்பா எனக்கு ரொம்ப புதிய முயற்சி. ஏன்னா இப்ப நான் டெஃபண்டமா ஒரு படம் பயணிகள் கவனிக்கும் நடிச்சிருக்கேன். அப்படியாவது அதுல வந்து அந்த மாற்றுத்திறனாளி பேச்சு வராத ஒரு பேச்சு பேசியிருப்போம். இது வந்து பேசக்கூடிய ஒருத்தன் பேசாம இருக்கிறதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேங்கிறத விட நல்லா எடுத்திருக்காரு. கண்டிப்பா ஜூன் 12ஆம் தேதி வெள்ளித்திரையில நானும் ஆவலோட காத்திருக்கிறேன். நீங்க படம் பார்த்துட்டு உங்க ஆதரவை தருவீங்க. ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு ஷோ காட்டிடுவாங்க. ஏன்னா ப்ரொடியூசர் சொன்னார் படத்தை ஷோ காட்ட போகிறோன்னு. அப்போது அவங்க ப்ரெஸ்ஸுக்கு வந்து முன்னாடியே காட்டுறாங்கன்னா அவர் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்ல இருக்கிறாரு. நாங்களும் கதை பிடிச்சி தான் உள்ளே வந்தோம். அப்படி ஒரு நல்ல திரைப்படம். நாங்கள் படம் பார்க்கல, அது லேட் ஆனதுக்கு இப்படி ஒரு கருத்தை போட்டு என்னை போட்டு. சரி, நன்றி, தேங்க்யூ.